Good evening. Now we are going to start with a very new chapter, that is a consignment. Consignment பத்தி நம்ம ஒரு புது சாப்டர் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கான்செப்ட் வைஸ் போயிட்டு ஒரு சில எவ்வளவு கான்செப்ட் முடிக்க முடியுமோ அது கான்செப்டுவலா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டு தென் நம்மளோட சம்ஸுக்கு போனோம்னா நம்ம இன்னும் சீக்கிரமா ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, தென் கன்சைன்மெண்ட்னா என்ன அப்படின்றது நான் இந்த நோட்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்க அதை வச்சு எழுதிக்கலாம் ஆர் ஜஸ்ட் வாட்ச் யுவர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதை வெறுமே பார்த்துக்கலாம். அன்மோத், கான்செப்ட் ஆன் இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட். Selling of goods in another city through an agent is known as consignment. There is a similarity between the sale or return and the consignment. Sale or returnல அவனுக்கு என்டையர் ஓனர்ஷிப்புமே நீ வித்துட்டா நீ என்கிட்ட காசு கொடுத்தா போதும், பொருளை விற்கலன்னா எனக்கு பொருளை சென்ட் பண்ணிருங்க சொல்லுவோம். இங்க சேம் தான், பட் த்ரூ அன் ஏஜென்ட். இவன் அப்பாயிண்ட் பண்ண பர்சன் மூலியமா ஆன் பிஹாஃப் ஆஃப் அ குட் சென்டர். ஒரு பொருள் அனுப்புறவன் அவன் ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணிருப்பான், அவன் அந்த பொருளை வித்து கொடுப்பான். செல்லிங் ஆஃப் கூட்ஸ் இன் அனதர் சிட்டி through an agent is known as consignment. Selling another city through an agent is a consignment. It is merely a transfer of possession and not a ownership. MCQs, that is true or false la kekkalam. Consignment is merely a transfer of ownership and not a possession abhi kekkalam. Usually it is a false. The consignment is merely a transfer of possession and not a ownership, because the selling of goods through an agent is known as a consignment அப்படின்றது நம்ம சொல்லலாம். அப்ப பொருளை சென்ட் பண்றது யாரு? சென்டர் ஆஃப் கூட்ஸ் இங்க யாரு? கன்சைனார். சென்டர் ஆஃப் கூட்ஸ் யாரு? கன்சைனார். அவரை இன்னொரு நேம் எப்படி சொல்லுவோம்? பிரின்சிபல். இன்னொரு நேம் எப்படி சொல்லுவோம்? பிரின்சிபல். To whom the goods are sent or who is receiving the goods? Who is receiving the goods order? To whom the goods is sent? Not the sender. To whom the sender is sending the goods, he is known as consignee. He is known as consignee and the agent. Consignee or a agent. There is a relationship of principal agent relationship between a consignment. In a consignment, the consignor consignee relationship is a principal agent relationship, not a buyer seller relationship. பையருக்கும் செல்லருக்கு என்ன விதமான ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது. என்ன ரிலேஷன்ஷிப்? பிரின்சிபல் ஏஜென்ட். பிரின்சிபல் என்ன சொல்றாரோ அதை ஏஜென்ட் செய்யணும். இது நம்மளோட ஆர்டிகல்ஸ் தெரியும் தான். நம்ம ஆர்டிகல் அசிஸ்டண்டா போவோம். அப்ப நமக்கு மேல நம்மளோட சீனியர் என்ன நம்ம சொல்லணும், நமக்கு யாரோட ஃபோன்ல ஜாயின் பண்றோம், யாரு கீழே நம்ம ஒர்க் பண்றோமோ அவரை நம்ம பிரின்சிபல்னு சொல்லுவோம். பிரின்சிபல்கிட்ட சைன் வாங்கிட்டியா, ஏதாவது அட்மிஷன் ஏதாவது லீவ் வேணும் அப்படின்னா பிரின்சிபல் தான் சொல்லுவோம். Then any expenses whether incurred by the consignor or by the consignee, whether in transit or in godown, is borne by consignor. அப்ப ஒவ்வொரு டேர்முக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் நமக்கு மீனிங் தெரியும். என்ன வேணா எக்ஸ்பென்சஸ் நடக்கட்டும், அது கன்சைனர் பண்ணட்டும் கன்சைனி பண்ணட்டும். அது டிரான்சிட்னா என்ன? டிரான்ஸ்போர்டேஷன். அதாவது நான் டெல்லியில பொருளை சென்ட் பண்ணிட்டேன், பொருளை வண்டியில ஏற்றி அமிச்சிட்டேன், அது நான் சென்னைக்கு வரணும், அப்ப டெல்லி டு தமிழ்நாடு வரணும். அப்ப தமிழ்நாடு வரத்துக்கு வெதரிங் டிரான்சிட்னா டிரான்ஸ்போர்டேஷன்ல இருக்கு. வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் குடோன்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில செலவுலாம் நடக்கலாம். அதெல்லாம் யார் தான் பாண்ட் பண்ணணும்? should be borne by the consignor. Any expenses should be borne by the consignor, whether incurred by the consignee, whether is in a transit or not in a transit. அத பத்தி நமக்கு கவலை இல்ல. எல்லா செலவும் யார் தான் பண்ணணும்? கன்சைனர், எக்ஸப்ட் இன் ஒன் கேஸ். அது நான் என்னன்றது நான் ஃபர்தரா நான் சொல்றேன். Any loss of goods, whether normal or abnormal, whether in transit or in godown, should be borne by the consignor. Everything should be borne by the consignor. அப்ப கன்சைனி என்னதான் பண்ணுவாரு? அவர் பொருளை வித்து மட்டும் தான் கொடுப்பாரு. பொருளை விற்கிறதுக்கு என்ன செலவு பண்ற, அது லாஸ் ஆனா எல்லா செலவையும் யார் தான் எடுத்துக்கணும்? கன்சைனர் ஷுட் பார்ன். அப்ப அப்நார்மல்னா என்ன, அப்நார்மல் லாஸ்னா என்னன்றத in a few minutes நம்ம அதை பார்ப்போம். Then
Who is a consignor? Consignor is the owner of the business and he is entitled to profit. Owner இருந்தா தான் profit enjoy பண்ண முடியும். In the same way, if I am investing in a share market, நான் ஒரு ஷேர் வாங்குறேன், அந்த கம்பெனில நான் அந்த கம்பெனியோட நான் பிசினஸ் பண்றேன், அந்த கம்பெனில ஷேர் வாங்கிட்டு நானும் ஓனர், ஐ எம் a ஷேர் ஹோல்டர். அப்ப அந்த கம்பெனில நான் ப்ராஃபிட் நான் என்ஜாய் பண்ணுவேன் பை வே ஆஃப் டிவிடெண்டா இருக்கும். கன்சைனின்றவன் more an agent of the business. அப்ப ஏஜென்ட்டுக்கு நீ என்ன கொடுப்ப? கமிஷன் ஆன் சேல்ஸ் கொடுப்ப. As of now, just remind commissioners of 3 types. Commission 3 types மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ as of now. Then we should know about the pro forma invoice. What is pro forma invoice? Pro forma invoice is look like an invoice, should be sent by the consignor to a consignee. நான் இந்த பொருளை அனுப்புறேன், இவ்வளவு ரேட்டுக்குலாம் அனுப்புறேன்பா அப்படின்ட்டு கன்சைனர் வந்து கன்சைனி தான் சொல்லுவார். கன்சைனர் sends a statement to a consignee known as pro forma invoice. Known as pro forma invoice. Invoice தான் அது முன்னாடியே வந்து கன்சைனர் சென்ட் பண்றதுனால அது பேர் என்ன? pro forma invoice. Containing the details about quantity. நான் 100 quantity send பண்றேனா 200 send பண்றேன். What is the quality of the goods? Whether it is a A grade or B grade or C grade, and the rate of goods consigned. Rate of goods, what is a correct rate? What is a rate which is set by the consignor? Consignor என்ன விலை அதுக்கு நிர்ணயிக்கிறார்? consignor எவ்வளவுக்கு வேணா வாங்கி இருக்கட்டும். இங்க என்ன சொல்லல, consignor can be a manufacturer, consignor can be a trader also. புரியுதா ரெண்டுத்துக்கும் அர்த்தம்? புரியுது. அன்மோல் புரியுதுண்ணா. ஓகே. அக்கவுண்ட் சேல்ஸ். அக்கவுண்ட் சேல்ஸ் அப்படின்னா அங்க கன்சைனர் கன்சைனிக்கு சென்ட் பண்ணா அது ப்ரோ ஃபார்மா இன்வாய்ஸ். கன்சைனி கன்சைனர் சென்ட் பண்ணா கன்சைனி டு கன்சைனர் அவ சென்ட் பண்றது பேர் என்ன? அக்கவுண்ட் சேல்ஸ். அக்கவுண்ட் சேல்ஸ். இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த வேர்ட்ல இருந்து சேல்ஸ்ன்றது ஏதோ சேல்ஸ் பண்ணிருக்கான், அக்கவுண்ட்ன்றது அதுக்கு ஏதோ கணக்கு வச்சிருக்கான், சேல்ஸ் பண்ணதுக்குலாம் கணக்கு வச்சிருக்கான், அதனால இது பேர் அக்கவுண்ட் சேல்ஸ். அப்ப இதுல என்ன தெரியுது? சேல்ஸ் மேட், நான் இவ்வளவுக்குலாம் வித்தேன், 10,000 ரூபாய்க்கு வித்தேன், அதுக்கு நான் இவ்வளவுதான் செலவு பண்ணேன், எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட், எனக்கு இவ்வளவு கமிஷன் நீ அதை கொடுக்கணும், அட்வான்ஸா நான் முன்னாடியே உன்ட்ட இவ்வளவு காசு உன்ட்ட கொடுத்துட்டேன். அட்வான்ஸா நான் முன்னாடியே உன்ட்ட 1 லட்ச ரூபாய்க்கு பொருள் எடுக்கிற போதே 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், அதுக்கு உன்ட்ட 1 லட்ச ரூபாய் பொருள் எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் எக்ஸ்பென்ஸா. கமிஷனு நீ எனக்கு அந்த 1 லட்ச ரூபாய் பொருளுக்கு எனக்கு 10% தரணும், சோ அது ஒரு 10,000. 1 லட்ச ரூபாய் சேல்ஸ் நடந்துருக்கு, 30,000 எனக்கு என்னோட செலவு என்னோட அட்வான்ஸ் எல்லாமே போக நீ எனக்கு 70,000 ரூபாய் அமௌண்ட் டியூ அப்படின்றத சொல்லணும். அமௌண்ட் டியூ யாரு? கன்சைனி யாருக்கு தரணும்? கன்சைனருக்கு தரணும். To the consignee known as goods sent on consignment, GSC அப்படின்றது நம்மளோட நோட்ஸ்ல நிறைய இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருப்போம். அப்படின்னா என்ன? goods sent on consignment at a price above a cost. At a price above a cost. கம்பெனி அக்கவுண்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல நாமினல் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் காஸ்டோட நாமினல் வேல்யூவோட ஒரு பிரைஸ் ஹையரா இருந்துச்சுன்னா அந்த டிஃபரன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செக்யூரிட்டிஸ் பிரீமியம் சொல்லுவோம். இந்த சேம் வே காஸ்ட் 100 ரூபாய், நான் சென்ட் பண்ற பிரைஸ் 110 ரூபாய் அப்படின்னா அந்த 110 ரூபான்ற மொத்த விலை, 10 ரூபான்னு நான் சொல்லல, அந்த 110 ரூபான்ற மொத்த விலையை நீ என்னன்னு சொல்லணும்? இன்வாய்ஸ் பிரைஸ் அப்படின்றத சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சைனர் அந்த பொருளை, ஃபார் எக்ஸாம்பிள் we can take it as a calculator. பெஸ்ட் எக்ஸாம்பிள் calculator for a CS. இந்த calculator அந்த கன்சைனர் ஒரு 70 ரூபீஸ்க்கு வாங்குறாருன்னா கன்சைனர் கன்சைனிக்கு பொருளை சென்ட் பண்ணும் போது என்ன பண்ண மாட்டாரு? இதே 70 ரூபான்னு சொல்ல மாட்டாரு. அப்ப அவன் தெரிஞ்சுக்கிட்டு அவனோட பிசினஸ் பண்ணிடுவான்றதுனால he can as a 80 rupees. அந்த pro forma invoiceல அவர் என்ன பண்ணுவாரு? 80 rupees அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு?
அத மென்ஷன் பண்ணுவாரு. அப்ப எதுக்கு யா சொல்லு சொல்லு கேக்குது. பிரேக் ஆகுதுண்ணா. அப்ப 18 சென்ட் பண்ணுவாரு. 18 எதுக்கு சென்ட் பண்றாரு? கன்சைனிக்கு அந்த சீக்ரெட் தெரியக்கூடாது. அப்ப to maintain a trade secrecy, he can add on some price above a cost price that is known as invoice price. இந்த 80 டோட்டலா சேர்த்து சொன்னா invoice price. Okay. Then we move on to law 12th point, that is unsold goods. The goods lying with the consignee, consignee இருக்கிறத is known as stock. Stock தான் consignment என்றனால consignment stock. And it belongs to the consignor. Why it is belong to the consignor? That consignor transfers only the possession, not a ownership. Not a ownership. Hence, it is belonging to the consignor, and it should be shown in the consignor's balance sheet. கன்சைனரோட பேலன்ஸ் ஷீட்ல காஸ்ட் பிரைஸ்ல காமிக்கணும். இது உனக்கு பேலன்ஸ் ஷீட் போட சொல்ல மாட்டாங்க கன்சைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். சோ உனக்கு பேலன்ஸ் ஷீட்டை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டும். கன்சைன்மெண்ட் பேலன்ஸ் ஷீட் உனக்கு தெரியணும்ன்றது இது கிடையாது. பட் உன்னோட ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல உனக்கு டெஸ்ட் பண்ணலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல உனக்கு டெஸ்ட் பண்ணலாம். தென் அப்ப என்ன பண்ணணும்? தட் இஸ் ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ, அதுக்கு நான் எவ்வளவுதான் செலவு பண்ணேன். ப்ரொபோர்ஷனேட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ப்ரொபோர்ஷனேட் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ன்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வேர்டை நான் ஒரு வேற ஒரு பேக் எண்ட் ஆஃப் த சாப்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவேன். அப்ப ரிமெம்பர் பண்ணுவேன். These are the 12 main points which introduce the concept of consignment. Consignment நமக்கு introduce பண்ணுது. Then we move on to concept number 2, that is a ledger account. என்னென்னலாம் ledgers account மெயின்டைன் பண்ணும்? என்னோட மெத்தட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் என்ன அப்படின்னா, நான் ஜேர்னல் என்ட்ரி படிக்க மாட்டேன் கன்சைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கன்சைன்மெண்ட்ல மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் ஃபீல் ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து ரொம்ப வேகா இருக்கும், படிக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஜேர்னல் இவ்வளவு படிக்கணுமா, ஜேர்னல் இவ்வளவு என்னது இது ஜேர்னல் அப்படின்னு. we can simply learn the concept of consignment and it is becomes easy for you to do the sums. கன்சைனார் கன்சைனின் 2% பார்த்தோம். அவங்க தான் கன்சைன்மெண்ட்ல மெயின். 2%க்கும் எத்தனை புக்ஸ் மெயின்டைன் பண்ணணும்? 2 books. One in the books of consignor, another one is in the books of consignee. Consignor maintain consignment, consignee's account, goods sent and ஏன்னா கன்சைன்மெண்ட்ன்றது யாரு? மெயின்லி பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல். அவரால விற்க முடியாத ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்றாரு, அவரு தான் கன்சைனி. அப்ப கன்சைனாரோட புக்ல தான் என்ன பண்ணணும்? கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். தென் கன்சைனி அக்கௌண்ட், கன்சைனிக்கு என்னென்னலாம் இவர் தரணும், அவரு என்னென்னலாம் இவருக்கு தரணும், கன்சைனாருக்கு என்ன தரணும், கன்சைனார் கன்சைனிக்கு என்னென்னலாம் தரணும்ன்றத சொல்றது என்ன அக்கௌண்ட்? கன்சைனிஸ் அக்கௌண்ட். இவர் சென்ட் பண்ண கூட்ஸ பத்தி மட்டும் பேசுறது என்ன அக்கௌண்ட்? குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். போர் என்ன? அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட். எனக்கு எவ்வளவு லாஸ் மட்டும் அப்நார்மல் லாஸா எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. அப்ப கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல இட் இஸ் பேசிக்கலி a consignment trading account. நம்ம as usual நார்மல் ட்ரேடிங் போடுவோம்ல, அதே மாதிரி இது கன்சைன்மெண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். இட் இஸ் prepared to calculate a profit on consignment. நான் ஒரு 10,000 பொருள் சென்ட் பண்றேன், அதுக்கு இவ்வளவு செலவு நடந்திருக்கு, எனக்கு இவ்வளவு வித்துட்டு எனக்கு இவ்வளவு காசு வந்திருக்கு அப்படின்றப்ப அதுல எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சா லாஸ் வந்துச்சா அப்படின்னு பாக்குறதா இந்த கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். கன்சைனிஸ் அக்கௌண்ட் எதுக்கு ப்ரொவைட் பண்றாங்க? டு நோ அமௌண்ட் டியூ ஃப்ரம் இன். கன்சைனி கிட்ட இருந்து எனக்கு எவ்வளவு காசு வர வேண்டியது இருக்கு அப்படின்றது பாக்குறது. குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். உன்னோட எக்ஸாம்ல GSE எழுதக்கூடாது, குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் அப்படிதான் எழுதணும். To know the net loss of the net cost, not a net loss, net cost of the GSE. நான் என்ன காஸ்ட் பிரைஸ்க்கு என்னோட பொருளை சென்ட் பண்ணேன் அப்படின்றது வச்சுக்கணும். நெக்ஸ்ட் abnormal loss account. To know the details of abnormal loss. எனக்கு எவ்வளவுதான் abnormal loss நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அக்கௌண்ட்? abnormal loss account. Then move on to in the books of the consignee, you should prepare 3 accounts: consignor, debtor, commission. Consignor's account
இவர் எப்படி கன்சைனிஸ் ப்ரிப்பேர் பண்றாரோ கன்சைனாஸ் அக்கௌண்ட் கன்சைனி ப்ரிப்பேர் பண்ணும் அவரோட புக்ல. எதுக்கு? டு நோ த அமௌண்ட் பேயபிள். ஏன்னா கன்சைனி என்ன பண்ணுவாரு, பொருளை வாங்கிட்டு வந்துருவாரு, வாங்கிட்டு வந்து வித்துட்டு அதுக்கப்புறம் தான் கன்சைனாருக்கு காசு கொடுப்பாரு. அப்ப காசு கொடுக்கும்போது இவருக்கு கொடுக்கணும். அப்ப இவருக்கு லயபிள், இவருக்கு பேயபிள். யாருக்கு? கன்சைனிக்கு பேயபிள். சோ அதனால அவர் என்ன அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும்? கன்சைனாஸ்க்கு கொடுக்க போறாரு. சோ கன்சைனாஸ் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். நார்மலா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, கன்சைனார் அக்கௌண்ட்னு அவருக்கு அவர் அக்கௌண்ட் போட்டுக்கவே மாட்டாரு என்னைக்குமே. ஓகே. தென் டெப்டாஸ் அக்கௌண்ட். டெப்டாஸ் அக்கௌண்ட்ன்றது என்ன அப்படின்னா, இஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் ஹஸ் பீன் ஹேப்பன் அண்ட் கிரெடிட். விற்கும் போது கிரெடிட் நடந்தாதான் யார் வருவா? டெப்டாஸ்ன்ற பர்சன்ஸ் வருவாங்க. தென் த கமிஷன். கமிஷன் வந்து இவருக்கு கமிஷன் கொடுக்க போறோம். இவருக்கு எவ்வளவு கமிஷன் வரணும்ன்றது இந்த அக்கௌண்ட், கமிஷன் அக்கௌண்ட். As of now, in ledger accounts of the consignment, you have to prepare 7 accounts. For the consignor, you have to prepare 4 accounts. In the name of the consignee, you have to prepare 3 accounts. In your examination, உங்களோட examinationல prepare the accounts in the books of consignor அப்படின்னு கேட்டா, you have to prepare the 4 accounts: consignment, consignees, goods sent and consignment account, abnormal loss account. 4 account prepare பண்ணணும். இந்த books of consigning கேட்டா consignors, debtors, commission 3 prepare பண்ணணும். இது ரெண்டுமே சேர்த்து கேட்பாங்கன்னா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஏன்னா it takes lot of time. மேபி என்ன பண்ணலாம், ஒன்னு கேட்கலாம் இல்ல ஒன்னு கேட்கலாம். சப்போஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த books of the consignor prepare a consignment account along with the consignees account அப்படின்ற அவரோட நேம்ஸ் கொடுத்துருவாங்க. அப்ப கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டும் கன்சைனிஸ் அக்கௌண்ட் மட்டும் போட்டா போதும். அப்படி கன்சைனியோட புக்ல எனக்கு கன்சைனார் போடு, டெப்டாஸ் போடு, கமிஷன் போடு அப்படின்னு சொல்லியிருந்தா நீ அதுக்கு ஏத்த மாதிரி நீ போட. அன்மோல், இது வரைக்கும் புரியுதா? புரியுது. வினிதா? Your voice is not audible. Voice கேட்கல. If you understand, raise a hand or show me a thumbs up sign in the chat box or reactions. Or message me. Tower கிடைக்குது. Okay, okay. No issues. Then we move on to a concept number 3. Concept 3 is very similar to we have studied in our sale returns chapter. So that only I teach you first sale return, so that you come very good grip in the concept of calculation of percentage. I have percentage on cost, percentage on sales படிப்போம். அதே கான்செப்ட் தான். பட் இங்க ஒரு சின்ன சேஞ்ச். Invoice price. Concept 3 is invoice price. It is also known as pro forma invoice price or pro forma invoice value. எப்ப இது வரும்? Invoice price is greater than cost. Cost ஓட invoice price அதிகமா இருந்தா வரும். அப்ப அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். அந்த டிஃபரன்ஸ் என்ன? 70, 80. அப்ப அந்த டிஃபரன்ஸ் 10 rupees is called as load. அது என்னன்னு சொல்லுவோம் கன்சைன்மெண்ட்ல? கன்சைன்மெண்ட் லோட் அப்படின்னு சொல்லுவோம். Why it is called as an unrealized profit? அந்த பொருளை வித்தாதான் அது ரியலைஸ்டு ப்ராஃபிட். அந்த பொருளை விற்கிறதுக்கு முன்னாடி நானா ஒரு லெவல் ஆஃப் ப்ராஃபிட் நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா அது என்னது? அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். Then if a load is on cost, x by y on cost அப்படின்னா x divided by x plus y on invoice price. Because இப்ப நம்ம லோட் கண்டுபிடிக்கணும். 25% on cost ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 25 by 125 on invoice price. If a load is on invoice price ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம காஸ்ட்க்கு போகணும். இன்வாய்ஸ் பிரைஸ்ல என்ன போகணும்? 30% on invoice price னா 30 by 70 on cost. 30 by 70 on cost. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாரு. Goods sent at cost வந்து 6 lakh கொடுத்திருக்காங்க.
லோட் 20% ஆன் காஸ்ட் கொடுத்துறாங்க. இப்ப நான் காஸ்ட்டுக்கு நான் லோடு கண்டுபிடிக்கணும், அதுக்குள்ள எவ்வளவு லோடு இருக்கு அப்படின்றது. அப்ப 20% ஆன் 6 lakh எவ்வளோ? 1,20,000 தான் டோட்டல் லோட். 1,20,000 லோட். இது காஸ்ட்டுக்கு. இஃப் அதே கொஸ்டின் 6 lakhல இஃப் 20% ஆன் இன்வாய்ஸ் பிரைஸ் கொடுத்துட்டாங்கன்னா, இன்வாய்ஸ் பிரைஸே 60, 6 lakh நான் கண்டுபிடிக்கணும். அப்ப 20/100 ஆன் இன்வாய்ஸ் பிரைஸ்ன்றப்ப இன்வாய்ஸ் பிரைஸ் டு காஸ்ட் போகும்போது we should subtract 20/80 ஆன் காஸ்ட். அப்ப 20/80 ஆன் காஸ்ட் எவ்வளோ? 6 lakh. அப்ப 20/80 into 6 lakh, அப்ப 1/4 into 6 lakh, அப்ப 1,50,000. சோ டோட்டல் லோட் எவ்வளோ? 1,50,000. காஸ்ட் கொடுத்துட்டு லோடு கண்டுபிடிக்க சொன்னா அப்படி. லோடோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இங்க. இது நீ முக்கியமா பார்க்கணும். இன்வாய்ஸ் பிரைஸ், இங்க காஸ்ட். பர்சன்டேஜ்ல கொடுக்கலாம், இல்ல வேல்யூஸ்ல கொடுக்கலாம். வாட் இஸ் மீன் பை வேல்யூ? வேல்யூ பர் யூனிட் 12 ரூபா. லோடு 25% ஆன் இன்வாய்ஸ் பிரைஸ் அப்படின்னா 25% ஆன் இன்வாய்ஸ் பிரைஸ். அப்ப 25% வேல்யூ பர் யூனிட் எவ்வளோ? 3 per unit. ஓகே, இஃப் த லோட் இஸ் சேம் 33 1/3 on cost. 33 1/3 நமக்கு மத்தியானம் கால்குலேஷன் பண்ணும்போது என்ன வந்துச்சு? 1/3 வந்துச்சா? 1/3 on cost அப்படின்னா செல் பிரைஸ் எவ்வளோ? தட் இஸ் இன்வாய்ஸ் பிரைஸ் எவ்வளோ? 1/4 on invoice price. 1/4. அப்ப 1/4 on 12 is equal to 3 per unit. 3 per unit தான் என்னது? load. அப்ப in this case total load இந்த கேஸ்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? in capsule number 2ல load per unit is 3 into goods sent. நான் 1,00,000 யூனிட் சென்ட் பண்ணிருந்தா 1,00,000, 10,000 சென்ட் பண்ணிருந்தா 10,000. அதை மல்டிப்ளை பண்ணிட்டா லோடு டோட்டல் வேல்யூ லோடு கிடைச்சிரும். இங்க per unit உனக்கு அவைலபிளா இல்ல. ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவுன்றது உனக்கு அவைலபிளா இல்லன்றப்ப இந்த capsule 1 you should follow. உனக்கு per unit cost இருக்குன்றப்ப you can follow a capsule 2 or capsule 1, anything. Then on the concept of 4, how to accounting on goods sent on consignment. அப்ப goods sent at cost 100 ரூபாய், இன்வாய்ஸ் பிரைஸ் 120 ரூபாய். நான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், 120 ரூபாய்க்கு இன்வாய்ஸ் பிரைஸ். அப்ப அதுக்குள்ள எவ்வளவு இருக்கு லோடு? லோடு எவ்வளவு இருக்கு? 20. அப்ப ட்ரேடிங் அக்கவுண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் டெபிட் பண்ணுவோம், அவுட்ஃப்ளோ ஆஃப் குட்ஸை கிரெடிட் பண்ணுவோம். If it is an inflow, that is opening stock purchases. If it is an outflow, sales, abnormal loss at cost, goods sent on consignment. நான் எவ்வளவு பொருள் சென்ட் பண்றேன்? 100 ரூபாய்க்கு சென்ட் பண்றேன், at cost, closing stock. அப்ப இதுல இருந்து என்ன என்ட்ரி? ஜேர்னல் என்ட்ரி எழுதலாம். நான் இந்த ஜேர்னல் என்ட்ரி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா மேல இருந்து கீழே எழுதிக்கணும். ட்ரேடிங் டு ஓப்பனிங் ஸ்டாக், ட்ரேடிங் டு பர்ச்சேஸ் அப்படின்னு எழுதிக்கணும். இந்த சைடுக்கு ஜேர்னல் எழுதும் போது இப்படி எழுதணும். Sales to trading, abnormal loss account debit to trading, goods sent on consignment account debit to trading, closing stock account debit to trading. இப்படி எழுதணும். அப்ப goods sent எவ்வளோ? 100. அதாவது இந்த இடத்துல நான் கமா கொடுத்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நான் காஸ்ட்டுக்கே சென்ட் பண்றேன் அப்படின்னா இப்படி இருக்கும் என்ட்ரி. goods sent on consignment account debit to trading account அப்படின்னு இருக்கும். இப்ப நான் கன்சைன்மெண்ட்டுக்கு வரேன். கன்சைன்மெண்ட்டுக்கு வரும்போது 120 ரூபா நான் சென்ட் பண்றேன்றத இங்க 120 ரூபா இன்ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் எனக்கு காசு உள்ளார்க்க வருது. அதுல நானா எவ்வளவு ப்ராஃபிட் உள்ளார்க்க வச்சிருக்கேன்? 20 rupees நானா ப்ராஃபிட் உள்ளார்க்க வச்சிருக்கேன். அதை இந்த சைட்ல பை குட்ஸ், அதோட ப்ராஃபிட் லோட இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும், கிரெடிட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். கன்சைனர் ஹாஸ் ரெகக்னைஸ்ட் தி ப்ராஃபிட் ஆன் குட்ஸ் சென்ட். இஃப் இட் இஸ் a profit I should credit it. அப்ப ஜர்னல் என்ட்ரிஸ் எப்படி இருக்கும்? கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட்ல கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் to goods sent on consignment account, goods sent on consignment account debit to consignment account அப்படின்றது இருக்கும் 2020. இதே இதை நீ என்ன பண்ணலாம்? கன்சைன்மெண்ட்ல இந்த லோட் இங்க காமிக்க மாட்டேன்னா பிராக்கெட்ல என்ன பண்ணிடலாம்? 120 minus 20 100 இங்கே கூட போட்டுக்கலாம். அப்ப என்ட்ரி எப்படி வரும்? என்ட்ரி அப்ப எப்படி வரும்? ஒரே என்ட்ரியா? consignment account debit to
goods sent on consignment account அப்படின்றது வரும். பிகாஸ் ஏன் இந்த இடத்துல இது இப்படி போடலாம், பட் எது அட்வைசபிள், எது ப்ரிஃபரபிள் அப்படின்னா யூ ஷுட் அப்போர்ஷன், எது எனக்கு இன்வாய்ஸ் பிரைஸ், எது என்னோட லோன் அப்படின்ற ரெண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும். ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும். அப்ப இந்த 100 ரூபாவை, இந்த 100 ரூபாய் கூட்ஸ் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் இது எப்படி வரும் அப்படின்னா கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் டு ட்ரேடிங் 100 இருக்கும். ஓகே, இந்த கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கூட்ஸ் சென்ட் ஆன் 120, கூட்ஸ் சென்ட் ஆன் 20. இதை நம்ம ஃபைனலா என்ன என்ட்ரின்னு எழுதணும்? கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் 100 டு கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் 100 எழுதணுமா? எழுதலையா? எழுதணும். அப்ப இந்த கன்சைன்மெண்ட், இந்த கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட்டுக்கு இந்த கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் கேன்சல். அப்ப கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்கும். கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட்ன்றது இருக்கும். அந்த தான் இந்த என்ட்ரி இப்படி வந்துச்சு. புரியுதா? அடுத்தது இப்ப இது எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு, அப்ப இதுக்கெல்லாம் நம்ம டிரான்சாக்ஷன் போடணும்ல, லெட்ஜர் போடணும்ல. நம்ம இதை காம்பவுண்ட் என்ட்ரியா தான் எழுதியிருக்கோம், ஒரே என்ட்ரியா. அப்ப இதுக்கு லெட்ஜர் போடும் போது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ, இங்க என்ன ஆச்சு? கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் தான் இப்ப மெயின்டைன் பண்றோம். கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்னு இருக்கு. கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ட்ரி போடணும். என்ன என்ட்ரி போடணும்? கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் எவ்வளவு இருக்கு? 120 கிரெடிட் சைட்ல இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணணும்? பை கன்சைன்மெண்ட், அதுதான் இங்க போட்டிருக்கேன். அட் இன்வாய்ஸ் பிரைஸ் 120 ரூபா போட்டாச்சா? அடுத்தது இதோட லோட் எவ்வளவு இருக்கு? இந்த இடத்துல கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் இருக்கு. அப்ப 20 தான் நான் டெபிட் பண்ணணும். 20 நான் டெபிட் பண்ணிட்டேன். என்ன நேம் எழுதணும்? ஆப்போசிட்ல இருக்க நேம் எழுதணும். டு கன்சைன்மெண்ட் பிராக்கெட்ல லோட் 20. அப்ப இப்படி பண்ணும் போது பேலன்ஸ் பண்ற. அப்ப பேலன்ஸ் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்குது? 100 கிடைக்குது. அந்த 100 நீ எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்ன்றத நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. புரியுதா? புரியுதுண்ணா. Then our concept 5. So concept 5 is a very important concept. That is expenses. Expenses ன்றது என்ன அப்படின்னா consignor expense இருக்கு 2%. So இங்க 2 expenses இருக்கலாம். One is consignor's expense, another one is a consignee's expense. Consignor's expense, consignee's expense. If it is a consignor's expense, treat all expenses as direct expenses. Consignor தான் ஓனர், அவர் பண்ற செலவு எல்லாத்தையும் நீ என்னவா ட்ரீட் பண்ணிக்கலாம்? டைரக்ட் எக்ஸ்பென்சஸா ட்ரீட் பண்ணிக்கலாம். என்னவா ட்ரீட் பண்ணிக்கலாம்? டைரக்ட் எக்ஸ்பென்சஸா ட்ரீட் பண்ணிக்கலாம். கேரேஜ், ஃப்ரைட், கூலி, loading charges, transportation charges, insurance. Insurance is the most important one. Just highlight it in your notebook. In 2 to 3 minutes, we are going to see some concept. In that, I will relate it. In the books of the consignee, there will be 2 cases. One is incurred bringing the goods to the godown. Goods reach the godown. Godown reach our வரைக்கும் பண்ற செலவு, godown reach ஆனதுக்கு அப்புறம் பண்ற செலவு. அப்போ ஒரு ஆளு goods reach பண்ற வரைக்கும் என்னென்னலாம் செலவு பண்ணலாம்? ஒரு கன்சைனி என்னென்னலாம் செலவு பண்ணலாம்? எனி ஐடியா? தப்பு நினைக்க வேணாம். நீ எனி ஐடியா நீ ஷேர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தப்பா இருந்தா நான் கரெக்ட் பண்ண போறேன். Unloading charges. Goods unloading charges, very good. Then transportation. Then Vinita. அப்புறம் அவ்வளவுதானா? taxes கட்டலாமா? அப்ப இது எல்லாமே பண்ணலாம். அப்ப
கூட்ஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் குடோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் warehouse. வேர் ஹவுஸ்னா என்ன? வெறுமே வேர் ஹவுஸ்னா என்னது? ஸ்டோர் பண்ணி ஸ்டோரேஜ். Warehouse rental. வேர் ரெண்டல். வெரி குட். தென் ரெண்டல் மட்டும் தான் இருக்கா? வேற லைட்னிங் வேற? that is electricity, under the head of electricity. Then நிறைய இருக்கு. லேபர் சார்ஜஸ். ஓகே, பாத்துக்கிறது லேபர் சார்ஜஸ். ஓகே. தென் அப்ப குடோன் ரீச் ஆகிற வரைக்கும் கன்சைனி செலவு பண்ணாருன்னா அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அது என்னன்னு சொல்றோம்? அந்த பொருள் வந்து சேர்ற வரைக்கும் நான் பண்ற செலவு எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஒன்ஸ் இட் இஸ் ரீச் த குடோன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நான் செலவு பண்ணா that is a indirect expense. We can say as a, if it is a direct expense of a consignee, it is a non-recurring expenses. இது நல்லா பாரு, குடோன் ரீச் ஆகிற வரைக்கும் ஒரு டைம் தான் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணுவோம், குடோன் ரீச் ஆகிற வரைக்கும் ஒரு டைம் தான் ஃப்ரைட் கட்டுவோம். அப்ப இதெல்லாம் நான் ரெக்கரிங், இது திருப்பி நடக்காது. நான் ஜனவரி மாசம் பொருளை வாங்கிட்டு வந்து குடோன்ல வச்சுட்டேன் அப்படின்னா ஜனவரி மாசம் என்ன செலவு பண்ணணும் அது மட்டும்தான் என்னோட செலவு. தட் இஸ் அ நான் ரெக்கரிங் இன்கம். ஜனவரி மாசம் வந்துருச்சு, என்னால பொருளை இப்ப வைக்க முடியல. பிப்ரவரி போகுது, மார்ச் போகுது, ஏப்ரல், மே, ஜூன் இது போயிட்டே இருக்கு. அப்ப இப்ப மாசம் ரெண்ட் கொடுப்பேன், இது எல்லாமே பண்ணுவேன். இது எல்லாமே என்னது? ரெக்கரிங் சார்ஜஸ். அப்ப ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ். என்ன எக்ஸ்பென்ஸ்? ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ். அப்ப அந்த ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் சொல்லுவோம். அப்ப இது என்னோட நோட்ஸ்ல நான் இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பேன். என்ஆர்இ இது வந்து நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட் கிடையாது, என்ஆர்இ அக்கௌண்ட் அந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் கிடையாது. இது என்னன்னா நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ்ன்றது தான் அந்த அக்கௌண்ட். ரெக்கரிங்ன்றது என்னது? ஆர்இன்றதை நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். தென் அப்ப என்னென்னலாம் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். டிரான்ஸ்போர்டேஷன், ஃப்ரைட்டு, அன்லோடிங்கு, கிளியரிங் சார்ஜஸ், டாக்ஸ், நான் செல்லிங் எக்ஸ்பென்ஸ். தென் ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ்ல குடோன் ரெண்ட் நீங்க சொன்ன மாதிரி, சேல்ஸ்மேன் சேலரி வினிதா சொன்ன மாதிரி, தென் ஸ்டேஷனரி இதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, எஸ்டிமேட்டட் சார்ஜஸ், தென் கேரேஜ் அவுட்வேர்டு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்னு எடுத்துக்கலாம், செல்லிங் எக்ஸ்பென்ஸ், இன்சூரன்ஸ். இதுதான் முக்கியமானது. என்ன அப்படின்னா கன்சைனார் செலவு பண்ற எல்லா எக்ஸ்பென்ஸ், சப்போஸ் இன்சூரன்ஸ் கன்சைனார் போட்டார் அப்படின்னா அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், அதை நீ கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணும் காஸ்ட்ல. குடோன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் போட்டாரு ஆர் கன்சைனியோட எக்ஸ்பென்சஸ்ல அக்கௌண்ட் சேல்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ல வெறுமே இன்சூரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ ஷுட் ட்ரீட் இட் ஆஸ் அ ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ். தட் இஸ் அ ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸா நீ ட்ரீட் பண்ணணும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸா ட்ரீட் பண்ணணும் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். அது என்னோட ஃபுட் நோட்லயே நான் உனக்கு கொடுத்துருப்பேன். என்னோட ஃபுட் நோட்லயே நான் என்ன கொடுத்துருப்பேன்? The expenses, the insurance paid by the consignor is a direct expense, but insurance paid by the consignee is an indirect expense. You can't contradict with the thing which I can explain you earlier. You can explain பண்ணலாம். In the statement பாரு, any expense whether incurred by the consignor or by the consignee, whether in transit or in goodwill, is borne by the consignor னு போட்டிருக்கீங்க. இப்ப ஏன் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து கன்சைனி பே பண்றாருன்னு சொல்றீங்க? எனி டவுட்ஸ்? இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இல்ல are you clear whether why we are saying as a borne by the consignee? ஏன் எல்லா எக்ஸ்பென்ஸையும் borne பண்ணணும்னு சொல்றோம், இங்க ஏன் கன்சைனி பே பண்றாருன்னு சொல்றோம்? கன்சைனி பே பண்ணிடுவாரு and அவங்க அக்கவுண்ட்ல ஷோ பண்ணிடுவாங்க தானே மேம்? Come again? திருப்பி சொல்லு. கன்சைனி வந்து அந்த இடத்துல பே பண்ணிடுவாரு, பட் அதுக்கப்புறம் வந்து கன்சைனர் கிட்ட அவங்க அக்கவுண்ட்ல வந்து இந்த மாதிரி நான் பே பண்ணிருக்கேன். வெரி குட். எஸ், இந்த கன்சைனி வந்து அவர் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பிரிங் பண்ணி நான் ஒவ்வொரு டைமும் போய் கன்சைனாட்ட நிக்க முடியாது. அதனால நான் என்னோட எக்ஸ்பென்ஸ் போட்டு நான் கன்சைனி எக்ஸ்பென்ஸ் பண்ணிடுவேன். ஒன்ஸ் ஐ ரைஸ் த பில் தட் இஸ் கால்ட் அஸ் அக்கவுண்ட் சேல்ஸ், அப்ப நான் அதை நான் மென்ஷன் பண்ணிடுவேன். இது நான் செலவு பண்ண இதை நீங்க கொடுத்துடணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவேன்.
Okay, are you clear with the point concept number 5, that is expense? Yes, no. Then move on to concept 6, that is a commission. This is called commission. Enna commission? I say in the earlier we have 3 types of commission. One is a ordinary commission, one is a declaratory commission, one is a overriding commission. One is ordinary, நார்மலா கொடுக்கிறது ordinary. நான் என்னோட ரிஸ்க நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் யாருக்கு அப்படின்னா கன்சைனிக்கு. எதுக்காக அப்படின்னா அவன் பொருள்ல பேட் டெப்ட் ஏதாவது இருந்தா, வராக்கடன் ஏதாவது இருந்தா அதை அவன் எடுத்துக்கணும், அதை கன்சைனி பாண்ட் பண்ணிக்கணும். அப்படின்றப்ப அதை நான் டெல்கிரேட்டரி கமிஷன் கொடுப்பேன். நான் டெல்கிரேட்டரி கமிஷன் நான் கொடுக்கல அப்படின்னா அந்த பேட் டெப்ட் வரதுதான் நான் ஏத்துக்கணும். நான் டெல்கிரேட்டரி கமிஷன் கொடுத்தா அது அந்த வர பேட் டெப்ட யார் ஏத்துப்பா? கன்சைனி ஏத்துப்பாரு. ஓவர் ரைடிங் கமிஷன் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 90 ரூபாய்க்கு பொருளை சென்ட் பண்றேன் இன்வாய்ஸ் பிரைஸ்க்கு, நானே பிக்ஸ் பண்றேன் நீ 100 ரூபாய்க்கு வித்து கொடுத்தா போதும்னு. பட் செல்லர் சொல்றான், கன்சைனி சொல்றான், நீங்க 100 ரூபாய்க்கு கேக்குறீங்க, நான் 150 ரூபாய்க்கே வித்து தரேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும், நான் 150 ரூபாய்க்கு வித்து கொடுத்தா நீங்க சென்ட் பண்ற டிஃபரன்ஸ்க்கு, இந்த நார்மல் செல்லிங் பிரைஸ்க்கு எனக்கு என்ன கொடுத்துடணும், கமிஷன் கொடுத்துடணும். அதாவது 100 - 50, தட் இஸ் 50 rupees எக்ஸ்ட்ரா. 50 rupeesக்கு எனக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கமிஷன்ன்றதை எனக்கு நீங்க கொடுத்துடணும். இந்த ஒரு யூனிட்டுக்கு 50 ரூபானா 50 ரூபாய்க்கு எனக்கு 10%. அப்ப நான் உங்களுக்கு ஒரு பொருளை வித்து கொடுத்தேன்னா எனக்கு ஒரு பொருளுக்கு நீங்க 5 ரூபாய் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றது ஓவர் ரைடிங் கமிஷன். ஆர்டினரி கமிஷன் நார்மல் சேல்ஸ் நடக்குது, அதுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் கொடுக்குற மாதிரி ஒரு கமிஷன் கொடுப்பாங்க, அது பேரு ஆர்டினரி கமிஷன். பேட் டெப்டுக்காக கொடுக்குற கமிஷன், பேட் டெப்ட நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறியா, நீ ரிஸ்க நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கொடுக்குற கமிஷன் டெல்கிரேட்டரி கமிஷன். டெல்கிரேட்டரி கமிஷன் கொடுத்தா பேட் டெப்ட் கன்சைனி ஏத்துப்பாரு. டெல்கிரேட்டரி கமிஷன் கொடுக்கலன்னா பேட் டெப்ட கன்சைனார் ஏத்துக்கணும். ஓவர் ரைடிங் கமிஷன்றது இது நாட் ரிலேட்டட் டு பேட் டெப்ட், இட் இஸ் ரிலேட்டட் டு அ சர்ப்ளஸ் சேல். அதாவது 100 ரூபாய்க்கு விற்க சொல்ல பொருள் அவன் 150 ரூபாய்க்கு வித்து தரான். the difference between the extra profitக்கு நான் அவனுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பேன். அப்ப we can from a formula ordinary commission percentage எவ்வளவு கொடுத்திருக்காங்க into total sales இருக்கலாம், இல்ல உனக்கு யூனிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா கமிஷன் பர் யூனிட், எனக்கு ஒரு யூனிட் வித்துட்டா 1 ரூபாய் கொடு அப்படின்னு சொன்னா எவ்வளவு யூனிட் வித்திருக்கான், யூனிட் சோல்ட், அதுக்கு 1 ரூபாய் கொடுத்தோம். Declaratory commission is paid by the consignor to consignee to transfer the risk of a bad debt or risk transfer பண்றது. If DCC is paid, bad debt is borne by the consignee and the bad debt is reduced from the commissionல இருந்து அதை reduce பண்ணிப்பாங்க. For example, commission நான் கன்சைனிக்கு 25,000 கொடுக்கணும், அவன் பொருளை கன்சைனி பொருளை கடனுக்கு வித்துட்டான். கடனுக்கு வித்ததுல இருந்து நான் அவன்கிட்ட கடனுக்கு விற்கணும்னு சொல்லல, அவனா கடனுக்கு வித்துட்டான். அப்ப பேட் டெப்ட்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அவன் என்கிட்ட கேட்பான், இதே மாதிரி நான் பொருளை கடனுக்கு வித்துட்டேன், இதே மாதிரி காசு வராத மாதிரி இருக்கு, அப்பனா நீங்க எனக்கு டெல்கிரேட்டரி கமிஷன் கொடுத்தீங்கன்னா நானே கூட உங்களுக்கு அந்த காசை நான் வாங்கி கொடுத்துருவேன், இல்லப்பா காசே வரலன்னா கூட அந்த ரிஸ்க நான் ஏத்துக்க நான் ரெடி அப்படின்றது கன்சைனி சொல்லுவான். சோ அப்ப நான் என்ன பண்ணுவேன், டெல்கிரேட்டரி கமிஷன் ஒண்ணு கொடுப்பேன். அப்ப நான் அதை என்ன பண்ணுவேன், டெல்கிரேட்டரி கமிஷனுக்கு டெலிவரி கமிஷன் உனக்கு சேல்ஸ்ல நடக்குதுப்பா, அப்போ உனக்கு இந்த கமிஷன் 25,000 நான் கமிஷன் சொன்னேன், அதுல பேட் டெப்ட் ஒரு 3000 ரூபாய் இருக்கு, நான் டெலிவரி கமிஷன் கொடுத்துக்க அசம்ஷன் இந்த 25,000ல என்ன இருக்கு, ஆர்டினரி கமிஷனும் இருக்கு, டெலிவரி கமிஷனும் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த 25,000 வந்து அவனுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட் கொடுக்கும்போது 3,000 பேட் டெப்ட் எனக்கு வர வேண்டிய காசை நான் எடுத்துக்கிட்டு அவனுக்கு 22,000 மட்டும் நான் கொடுத்துருவேன் கமிஷனா. And net commission is transferred to P&L account of the consignee. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கமிஷன்ல ஏதாவது பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா it should be transferred to the P&L account, profit and loss account transfer பண்ணணும். If DCC is not paid, what is DCC? Declaratory commission is not paid, bad debt borne by the consignor. Everything should be calculated on a total sales only. Total sales la mattum da calculate பண்ணுவோம். Ordinary sales இருந்தாலும் total sales, declaratory sales இருந்தாலும் total sales. Small change in overriding commission என்ன அப்படின்னா
we can come from the starting beginning, is paid by the consignor to a consignee to generate a sales above a normal selling price. Here in our example, your normal selling price is 100. Normal selling price is 100. To generate the more sales, the consignee should say, I can sell the goods at 150. It is the sales above a normal selling price. In that case, percentage that is fixed by the consignee, selling price minus cost. If it is a cost given, question the cost and selling price minus cost. Question the cost invoice price and cost invoice price selling price நிறைய difference இருக்கு. நான் பொருளை வாங்குறவன் 70 ரூபாய்க்கு வாங்கினா இது காஸ்ட் பிரைஸ். நான் கன்சைனர் 70 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் யார்கிட்ட இருந்தோ, அதை நான் கன்சைனிக்கு சென்ட் பண்றேன், 80 ரூபாய்க்கு சென்ட் பண்றேன். இது இன்வாய்ஸ் பிரைஸ். இது என்ன பிரைஸ்? இன்வாய்ஸ்ல ஒரு காசு போட்டு அனுப்புறேன், இது இன்வாய்ஸ் பிரைஸ். நானே அவன்கிட்ட என்ன சொல்றேன், நீ 90 ரூபாய்க்கு வித்து கொடுத்தா போதும்பா அப்படின்னு சொல்றது நார்மல் செல்லிங் பிரைஸ் ஆர் வெறுமே செல்லிங் பிரைஸ். அத நான் 120 ரூபாய்க்கே வித்து தரேன் அப்படின்னு சொல்றது என்னது? டு ஜெனரேட் மோர் சேல்ஸ். மோர் சேல்ஸ். இந்த கேஸ் வரும்போது இது நார்மல் செல்லிங் பிரைஸா மாறிடும், இது ஆக்சுவல் செல்லிங் பிரைஸா மாறிடும். இது என்ன செல்லிங் பிரைஸா மாறிடும்? ஆக்சுவல் செல்லிங் பிரைஸா மாறிடும். இது வரைக்கும் கான்செப்ட் கிளியரா? Yes. Or if you have any doubts, you can freely ask me. Any doubts? None. No. Okay. Then move on to a last before second concept, concept 8, loss of goods. Concept 8 is a loss of goods. Loss of goods. Anmal padi paapom. Loss due inherent nature of the subject and is unavoidable. Example, loss due to evaporation. So voice is breaking. Voice is breaking. So நானே படிக்கிறேன். Loss of goods. Loss of goods எப்பவுமே நமக்கு தெரியும், ரெண்டு லாஸ் இருக்கு. One is normal, another one is a abnormal loss. If it is a normal, அந்த ப்ராடக்டோட நேச்சரே என்னன்னா லாஸ் நடக்கக்கூடியது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம். ஒரு வண்டியில ஐஸ் பெட்டியில இருக்கக்கூடிய ஒரு லாரியிலயோ ஒரு கண்டெய்னர்லயோ வச்சு அமிச்சாதான் இனி என்ன சிச்சுவேஷன்லயும் there is a weight reduction. அதாவது ஐஸ்கிரீம் உருகுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதோட நேச்சர் ஆஃப் த ப்ராடக்டே அப்படிதான். அப்ப தட் இஸ் a நார்மல் லாஸ். ஐஸ்கிரீம் வந்துகிட்டே இருக்கு, திடீர்னு எங்கேயோ பிரேக் டவுனோ, திடீர்னு எங்கேயோ ஃபயரோ, ஏதோ ஒரு கலவரத்துல உடைச்சிட்டாங்களோ, இல்ல தீ விபத்து ஏற்பட்டுச்சோ, அப்ப அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன், அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் ஆர் அவாய்டபிள் சிச்சுவேஷன். அவாய்டபிள் பண்ணிருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். அப்ப அது என்னது? அப்நார்மல் லாஸ். அப்ப நார்மல் லாஸ் லாஸ் டியூ டு inherent nature of the product, inherent nature of the product and it is unavoidable. அது தவிர்க்கவே முடியாது. ஐஸ்கிரீம் உருகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? நாம் precautions வேணா எடுக்கலாம், அது உருகாம பாதுகாக்க முடியாது. Abnormal loss is a loss due to abnormal activity and it is avoidable. அது தவிர்க்கக்கூடிய விஷயம். Example, loss due to evaporation, leakage, pilferage, weight கம்மியா வருது, etc. Loss due to flood, fire, earthquake and கலவரம், etc. இதெல்லாம் என்னது? abnormal loss. ஆனா எக்ஸாம்பிள்ஸ். நார்மல் லாஸ் cannot be insured. நார்மல் லாஸ் என்னால இன்சூர் பண்ண முடியாது. Can abnormal loss can be insured? Yes, the abnormal loss can be insured. அதுக்கு தான் இப்ப வெஹிக்கிளுக்கு எங்கயா, அதாவது வெஹிக்கிள்ல வண்டி தேய்மானம் ஆகும், கண்டிப்பா வண்டி ஓட்டினா தேய்மானம் ஆகும்ன்றது நார்மல் லாஸ். வண்டியை நான் எங்கேயா கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்றேன்னா அது அவாய்டபிள் சிச்சுவேஷன், அது என்னோட அப்நார்மல் லாஸ். அதுக்கு தான் இன்சூரன்ஸ் போட முடியும். அப்ப நார்மல் லாஸ் இஸ் நாட் அட் ஆல் வேல்யூ, அதை வேல்யூ பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நார்மல் லாஸ் காஸ்ட் பர் யூனிட் இன்க்ரீஸ்.
அப்ப நார்மல் லாஸ் நடக்கும்போது காஸ்ட் பர் யூனிட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் 10 ஐஸ் கிரீம்ஸ், தென் த காஸ்ட் ஆஃப் ஈச் ஐஸ் கிரீம் வில் பி 1000. ரொம்ப ரிச்சா இருக்கும். 1000 ஐஸ் கிரீம், 1000 10 into 1000, or else we can sorry, just a minute. 10 units, cost per unit is 100, total cost is 1000. 10 யூனிட் இருக்கு, ஒரு காஸ்ட் பர் யூனிட் 100, டோட்டல் காஸ்ட் 1000 இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், ஏதோ வண்டியில கொண்டு வரேன், அப்ப 2 ஐஸ்கிரீம் உருகிருச்சு. அப்படின்னா அந்த 2 ஐஸ்கிரீம் உருகின காசை 8 போட்டு காஸ்ட்டை தான் கேரி டவுன் பண்ணும். அந்த 2 ஐஸ்கிரீம் பண்ணதை நான் டோட்டல் என்டையர் லாஸ் பண்ண எனக்கு 200 லாஸ். அப்ப நான் அதை என்ன பண்ண மாட்டேன், நான் நார்மல் லாஸ் பண்ண மாட்டேன். why the normal loss? The normal loss cost is recovered from the customer or a consumer. Consumer வந்து நான் வாங்கணும். Best example is a customer. There is a difference between the customer or a consumer. இது ரெண்டுத்துக்கும் அர்த்தம் புரியுதா? கஸ்டமர்னா யாரு, கன்சியூமர்னா யாரு? இல்ல ரெண்டு பேருமே ஒண்ணா? வேற வேற. ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கலாமே. இப்ப நான் இந்த கால்குலேட்டர் வாங்கிட்டு வரேன், இந்த கால்குலேட்டர் நான் வாங்கிட்டு வரேன். ஓகே, இந்த கால்குலேட்டர் நான் தான் கடையில போய் வாங்குறேன்னா அந்த கடைக்காரனுக்கு நான் கஸ்டமர். இந்த கால்குலேட்டர் வாங்கிட்டு வந்து நானே யூஸ் பண்ணிட்டேன்னா அதே நானே தான் கன்சியூமர். கஸ்டமரும் நானே, கன்சியூமரும் நானே. இன் சம் கேசஸ் நான் யாருக்கோ கிஃப்ட் பண்ண போறேன், அதே கால்குலேட்டர் கடைக்கு போயிட்டு நான் இந்த கால்குலேட்டர் வாங்குறேன்னா அந்த கால்குலேட்டர் கடைக்காரனுக்கு நான் கஸ்டமர், நான் இதை யாருக்கோ கிஃப்ட் பண்ண போறேன்றது அவனுக்கு தெரியாது. இதை கிஃப்ட் பண்ணிட்டு யாரோ வேற ஒரு ஆள், கஸ்டமரை தவிர்த்துட்டு வேற ஒரு ஆள் யூஸ் பண்ற போது that person will be a consumer. Customer can be a consumer, cannot be a customer. கஸ்டமர்ன்றவன் கன்சியூமராகவும் இருக்கலாம், கன்சியூமர் இல்லாமையும் இருக்கலாம். Coming to abnormal loss, abnormal loss should be valued at a cost. காஸ்ட்ல வேல்யூ பண்ணணும். எதுல வேல்யூ பண்ணணும்? காஸ்ட்ல வேல்யூ பண்ணணும். ஏன் காஸ்ட்ல வேல்யூ பண்றோம்? Because we should not recover abnormal loss from the customer. கஸ்டமர்ட்ட நம்மளோட abnormal loss என்ன பண்ண முடியாது, நம்ம எடுத்துக்க முடியாது. So அது avoidable situation. 10 யூனிட் இருக்கு, ஒரு யூனிட் 100 ரூபாய், டோட்டல் காஸ்ட் 1000 ரூபாய், 2 யூனிட் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, டோட்டலா 200. சோ என்ன பண்றோம், 800 தான். 8 பொருளுக்கு 800 ரூபாய் தான் அடக்கு வேலை, டோட்டல் வேலை 800 ரூபாய். இந்த கேஸ்ல பார்த்தோம்னா 8 யூனிட் தான், 1000 ரூபாய் தான் டோட்டல் காஸ்ட் எனக்கு ரெக்கவர் பண்ணணும், நான் உற்பத்தி பண்ணது. பட் ஆனா என்னது, 125 ரூபாய் காஸ்ட் பர் யூனிட். அப்ப wherever happens a normal cost price will increase. Cost price will increase. If the normal loss is abnormal loss is happened, the cost price is remains same. Cost price remains same. Concept 8, the journal entries. I'm not at all going to discuss the journal entries. Journal entries is not at all. I'm not saying it is not important. It is also important. But once I gave you the idea of a ledger account, the journal entries will become very easier for you. In concept 10, in the books of the consignor, la மொத்தம் நம்ம எத்தனை அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்? What are the 4 accounts should be maintained? எத்தனை அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணணும்? Consignment account. Very good. 4. Consignee. Okay, very good. The consignee account also came. Consignee account. Then Abnormal loss account. yeah, one more. Abnormal loss. One more. Goods sent on. Yes, goods sent on consignment account. So totally 4 accounts should be maintained by the consignor. Vinita, what are the accounts should be maintained by the consignees books? In the books of consignees, what are the accounts to be maintained? What are the accounts to be maintained? ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பா இருந்தாலும் சொல்லலாம். We are in the process of learning தான். கேக்குதானா? Yes, கேக்குது. Expenses account. Expenses account. No, not expenses account. Next, வேற சொல்லு, பரவாயில்ல. உடனே அப்படி 3 அக்கௌண்ட்ஸ் உடனே ஞாபகம் வரும், சொல்லு, ஒன்றும் பிரச்சனை. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல.
தப்பு பண்ணதான் நம்ம தப்ப தெரிஞ்சுக்க முடியும். We should grow only on our mistakes. சொல்லு. ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் கன்சைனியோட அக்கவுண்ட்டை ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் என்ன மெயின்டைன் பண்ணணும்? கன்சைனார் மெயின்டைன் பண்ணணும். என்ன மெயின்டைன் பண்ணணும்? கன்சைனார். செகண்ட் அக்கவுண்ட் அவருக்கு கமிஷன் வரப்போகுது, ஸோ கமிஷன் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணணும். தேர்ட் டெப்டாஸ் அக்கவுண்ட். அப்ப கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் கிரெடிட் போட்டுக்கோ. ஓகே, பர்டிகுலர்ஸ் ஓபன் பண்ணிக்கோ, அமௌண்ட் ஓபன் பண்ணிக்கோ, 2 காலம் ஓபன் பண்ணிக்கோ. ஓகே, அமௌண்ட்டுக்கு 2 காலம் ஓபன் பண்ணிக்கோ. நான் எக்ஸாம்பிள்ன்றதுனால ஃபார்மேட்ன்றதுனால சிங்கிள் காலம் போட்டுருப்பேன். 2 கூட்ஸ் ஆன் கன்சைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதணும், டெபிட் பண்ணணும். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் இஸ் a நாமினல் அக்கவுண்ட். நாமினல் அக்கவுண்ட். கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட்ன்றது நாமினல் அக்கவுண்ட். வாட் இஸ் the rule of nominal account? Income all debit all expenses and losses, credit all income and gains. கரெக்ட்டா? எஸ். அப்ப காஸ்ட்க்கு நான் பொருளை வந்து என்ன பண்றேன்? சென்ட் பண்றேன். இன்ஃப்ளோ ஆஃப் த கூட்ஸ் நம்ம வந்து அவங்களுக்கு சென்ட் பண்றோம். அவுட்ஃப்ளோ ஆஃப் த கூட்ஸ். அப்ப அந்த அவுட்ஃப்ளோ ஆஃப் த கூட்ஸ் நடக்கும்போது என்ன பண்ணணும்? 2 கூட்ஸ் ஆன் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் அட் தி இன்வாய்ஸ் பிரைஸ். அட் என்ன பிரைஸ்? இன்வாய்ஸ் பிரைஸ்ல நான் என்ன பண்ணணும்? இன்வாய்ஸ் பிரைஸா இருந்தா இன்வாய்ஸ் பிரைஸ் கொடுக்கல, காஸ்ட் கொடுத்திருந்தா காஸ்ட். இன்வாய்ஸ் பிரைஸ் கொடுத்திருந்தா லோடு வரும், காஸ்ட் கொடுத்திருந்தா லோட் வராது. காஸ்ட் கொடுத்திருந்தா லோட் வராது. காஸ்ட் கொடுக்காம இன்வாய்ஸ் பிரைஸ் கொடுத்திருந்தா லோடு வரும். புரியுதா? பெஸ்ட் எக்ஸாம்பிள், 100 rupees காஸ்ட் பிரைஸ் 120 ரூபாய்க்கு விற்க சொல்லி இன்வாய்ஸ்ல போட்டு அனுப்புறேன். அது இன்வாய்ஸ் பிரைஸ். அப்ப இன்வாய்ஸ் பிரைஸ் இங்க இருக்கு, அப்ப 120 ரூபாய் இங்க போட்டுறணும். அப்ப இதுக்குள்ள காஸ்ட மீறி இருக்கிறது என்னது? இன்வாய்ஸ் பிரைஸ். அப்ப இருக்க அந்த 20 ரூபாய் என்ன பண்ணணும்? இங்க லோடா கொடுக்கணும். இதை நான் 2 டைப்ஸா காமிக்கலாம். 120 minus 20 போட்டு இங்கேயே கூட நான் 100 காஸ்ட்ல காமிக்கலாம். பட் எது ப்ரிஃபரபிள் அப்படின்னா, இந்த டெபிட் சைட்ல 120 காஸ்ட் இன்வாய்ஸ் பிரைஸ் போட்டுட்டு அதோட லோடு அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டை நான் கிரெடிட் சைட் காமிக்கிறது பெட்டர். இது ஃபர்ஸ்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் நீ என்ன பண்ணணும்? கொஸ்டினை பார்த்துட்டு இதுதான் நீ போடணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீ போட வேண்டிய வேலை. இதை போட்டுட்டு என்ன பண்ணணும்? செகண்ட் ஸ்டெப் will be a to cash if it is paid in cash or to be paid in bank. ஏன் பேங்க்? கன்சைன்மெண்ட்ல அவுட் பண்ற எக்ஸ்பென்ஸ். யார் பண்ற எக்ஸ்பென்ஸ்? கன்சைனார் பண்ற எக்ஸ்பென்ஸ்லாம் to cash or bank அக்கௌண்ட் போட்டு ஹைஃபன் போட்டு நீ பாட்டு எழுதி இன்னர் காலம்ல அமௌண்ட்ஸ் எல்லாம் போட்டு அது ஃபைனல் அமௌண்ட் அவுட்டர் காலம்ல போடணும். தென் third step will be to a consignee's account. To consignee, இப்ப B is a consignee, A is a consignee, to A's account அப்படின்றத ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணி கன்சைனி பண்ற எக்ஸ்பென்சஸ்லாம், இதெல்லாம் நான் பண்ற எக்ஸ்பென்சஸ். அப்ப கன்சைனிஸ் நான் ரெக்கரிங், கன்சைனிஸ் ரெக்கரிங், பேட் டெப்ஸ் இருந்தா பேட் டெப்ஸ், கமிஷன் கொடுத்திருந்தா கமிஷன். பேட் டெப்ஸ் எப்ப மட்டும் வரும் அப்படின்னா, இஃப் நோ டிசிசி இஸ் பெய்ட். இஃப் நோ DCC is paid. DCC பே பண்ணலனால என்ன பண்ணணும்? கன்சைனிக்கு அந்த பேட் டெப்ட நம்ம ஏத்துக்கணும். சோ அப்பதான் அந்த இடத்துல என்ன பண்ணணும்? பேட் டெப்ட்ன்ற அக்கௌண்டே நம்ம கிரெடிட் பண்ணுவோம். இங்க நான் DCC டெல் கிரெடிட் கமிஷன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல பேட் டெப்ட்ஸ் வராது. டெல் கிரெடிட் கமிஷன் நான் கொடுக்கலன்னா பேட் டெப்ட்ஸ் இந்த இடத்துல வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். தென் கமிஷன் போத் கமிஷன், எல்லா கமிஷனும், ஆர்டினரி கமிஷன், டெல் கிரெடிட்ரி கமிஷன். இங்க பேட் டெப்ட் தான் நான் பேசுறேன். இங்க நான் டெல் கிரெடிட்ரிய பத்தியே பேசல. டெல் கிரெடிட்ரி கமிஷன் கொடுத்தா இந்த இடத்துல பேட் டெப்ட்ஸ் வராது. டெல் கிரெடிட்ரி கமிஷன் கொடுக்கலன்னா இந்த இடத்துல பேட் டெப்ட்ஸ் வரும். நீ அந்த டெல் கிரெடிட்ரி கமிஷன் கொடுக்கறல, அத கமிஷன்ற ஹெட்டிங் குள்ள போடணும். கமிஷனுக்குள்ள ஆர்டினரி வரும், டெல் கிரெடிட்ரி வரும், ஓவர் ரைடிங் வரும். 3 கமிஷன் வரும். தென் இது உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது லோடு இருந்துச்சுன்னா இது உன்னோட செகண்ட் ஸ்டெப், இது உன்னோட தேர்ட் ஸ்டெப், இது உன்னோட ஃபோர்த் ஸ்டெப் ஆஃப் போஸ்டிங். Next you should move on to a sale. Sale should be a fifth step of a posting. Buy consignee, ஏன்னா consignee தான் உனக்கு வித்து தர போறாரு. அப்ப buy
ஏஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு சேல் அவர் எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காரு இன்க்ளூட்ஸ் போத் கேஷ் சேல் அண்ட் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் அண்ட் கிரெடிட் போத் ரெண்டுமே ரெண்டுத்தையும் இன்னர் காலம்ல போட்டு அவுட்டர் காலம்ல ஆட் பண்ணி போட்டுறணும். Then sixth step will be a abnormal loss at a invoice price. அப்ப லாஸ் abnormal loss நடக்குது. abnormal loss நடக்கும்போது அதை நான் ஜேர்னல் என்ட்ரில நான் என்னதான் பண்ணணும்? ஜேர்னல் என்ட்ரில லாஸ் நம்ம மாடர்ன் அப்ரோச் படி abnormal loss என்னதான் பண்ண போறேன்? டெபிட் தான் பண்ண போறேன். ஆனா டு எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன்? கன்சைன்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப டு கன்சைன்மெண்ட் நான் லெட்ஜர் ஓபன் பண்றேன். கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் லெட்ஜர் ஓபன் பண்றேன். அதுல எனக்கு 100 ரூபாய் இருக்கு. அப்ப கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் 100 ரூபாய் நான் கிரெடிட் சைட்ல போடணும். ஆப்போசிட்ல டெபிட்ல என்ன நேம் இருக்கு? அப்நார்மல் லாஸ் இருக்கு. அப்ப நான் பை அப்நார்மல் லாஸ் அப்படின்றத எழுதணும். புரியுதா? கம்ஃபர்டபிள்? ஸ்பீட் ஓகேவா? அது Yes. புரியுதா அன்மோல் அண்ட் வினிதா? எஸ் இன்வாய்ஸ் பிரைஸ் காமிச்சாச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்? டெபிட் சைடுல லோட் காமிக்கணும். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் என்ன பண்ணணும்? டெபிட் சைடுல காமிக்கணும். நெக்ஸ்ட் கன்சைன்மெண்ட் ஸ்டாக்னு ஒன்னு படிச்சோமா? அந்த கன்சைன்மெண்ட் ஸ்டாக்க இன்வாய்ஸ் பிரைஸ்ல எப்பயுமே கன்சைன்மெண்ட் ஸ்டாக் எதுல தான் காமிக்கணும்? காஸ்ட் பிரைஸ்ல தான் காமிக்கணும். இன்வாய்ஸ் பிரைஸ் இங்க காமிச்சிட்டு அதோட லோட we should given in a name called stock reserve போடலாம். இல்ல கன்சைன்மெண்ட் ஸ்டாக்னு போட்டு பிராக்கெட்ல லோட்னு போடு. anything is preferable, but what is advisable? To use the word stock reserve. It will be more impressive for the examiner or correctioner ரொம்ப impressive இருக்கும். You should first use the word of to stock reserve. இப்படி பிரிச்சு போடும்போது you should easily correct with the answer. Load அது இங்க போட்டுறணும். You should tally if the profit and loss, if the balance should be transferred to profit and loss as already you studied. நாங்க தான் சொன்னோம் கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட்ல என்ன பேலன்ஸ் வருதோ அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். Profit and loss account transfer பண்ணணும். If it is on the credits, if it is answer is given in the debit side, it is a income, it is a profit. If it is in the credit side, your answer is given. உங்களுக்கு answer credit side கிடைச்சிச்சுனா it is a loss. It is a இதுக்கு முன்னாடி வரைக்கும் கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் எப்படின்னு பார்த்துட்டோம். கன்சைனி அக்கவுண்ட் ரொம்ப சிம்பிள். நீ கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் படிச்சா அப்ப இது என்ன நேமே சொல்லுது? கன்சைனீஸ் அக்கவுண்ட் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல கன்சைனீஸ் அக்கவுண்ட் இந்த டெபிட் சைட்ல ஒரு டைம் வருது, கிரெடிட் சைட்ல ஒரு டைம் வருது. அப்ப we are following a double entry accounting system method. அப்ப double entry system methodனா for every debit there is a equal and corresponding credit. அதே மாதிரி அப்ப இந்த இடத்துல டெபிட் அப்படின்னா ஒரு அக்கவுண்ட்ல இன்னொரு சைமல்டேனியஸா கன்சைனீஸ் அக்கவுண்ட் வரும்போது இந்த இடத்துல என்ன வந்துரும்? பை கன்சைன்மெண்ட், consignees non-recurring, consignees recurring, commission, bad debts if DCC is no paid. இந்த கமிஷன் இந்த செட்ல வந்துரும். அடுத்தது பை consignees, அது என்னது? சேல்ஸ். இது என்னது? கன்சைனாரோட புக்ல கன்சைனீஸ் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணி டெபிட்ல சேல்ஸ் போட்டா இது கன்சைனி கிட்ட இருந்து கன்சைனாருக்கு வர வேண்டியது. Consignee should pay to the consignor in the amount after deducting all this. எல்லாமே டிடக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் டிடக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு பேலன்ஸ் வருதோ அதுதான் என்ன பண்ணணும்? கன்சைனாருக்கு கொடுக்கணும். இந்த இடத்துல பில்ஸ் ரிசீவபிள் எப்ப போடுவோம் அப்படின்னா, சப்போஸ் இந்த கொஸ்டின் பில்ஸ் ரிசீவபிளை பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னா அப்ப நம்ம அந்த இடத்துல பில்ஸ் ரிசீவபிள்னு போடுவோம். ஏன்னா அது அவருக்கு முன்னாடியே நம்ம கன்சைனி கன்சைனாக்கு கொடுத்தது. பேலன்ஸ் கேரி டவுன் எப்ப போடுவோம்? கொஸ்டின்ல எதுவுமே சொல்லணும்னா பேலன்ஸ் கேரி டவுன் போடுவோம். கொஸ்டின்ல பை வே ஆஃப் பேங்க் டிராஃப்ட், பை வே ஆஃப் பேங்க் செக் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா பை பேங்க்னு போடுவோம். இதுல என்ன ஆன்சர் கிடைக்குதோ, இந்த இடத்துல என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் உன்னோட பேலன்சிங் ஃபிகர். இது போட்டியா? குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் நம்ம முன்னாடியே பார்த்தோம். முன்னாடி நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல இங்க பார்த்தோமா? குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட்
இந்த கூட்ஸ் அண்ட் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் தான் எது? இந்த கூட்ஸ் அண்ட் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா திருப்பி? வேண்டாம். Okay, fine. Then move on to abnormal loss. Abnormal loss consignmentல invoice price எந்த சைடு இருக்கு? கிரெடிட் சைடு இருக்கா? கன்சைன்மெண்ட்ல அப்படியே abnormal loss டெபிட் சைடுல மாத்தணும். அப்படியே டெபிட் சைடுல கன்வெர்ட் பண்ணிடணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இந்த இடத்துல லோட் எந்த இடத்துல இருக்கு? டெபிட்ல இருக்கு. அதை நம்ம என்ன இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்? கிரெடிட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்வாய்ஸ் பிரைஸ் 10,000 ரூபாய்க்கு லாஸ் நடந்திருக்கு. அதுல 2,000 ரூபாய் லோடு. எவ்வளவு லோடு? 2,000 ரூபாய் லோடு அப்படின்னா 8,000 ரூபாய் தான் எனக்கு லாஸ். அப்நார்மல் லாஸ் நான் இன்சூர் பண்ணணுமா, இன்சூரன்ஸ் போடணுமா? அப்நார்மல் லாஸ்க்கு போடணுமா போடக்கூடாதா? போடணும். அப்ப போட்டப்ப இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு 3,000 ரூபாய் தரான்னு வச்சு. இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு எவ்வளவு தரான்? 3,000 ரூபாய் தரான் அப்படின்னா அந்த 3,000 ரூபாய் இன்சூரன்ஸ் கிளைம் ரிசீவ்டு. அதை பை கேஷ் ஆர் பேங்க்னு போடணும். பை கேஷ்னு போடலாம், இல்ல பை பேங்க்னு போடலாம். 3,000. அப்ப எனக்கு ஆக்சுவல் லாஸ் தான் எவ்வளவு? ஆக்சுவலா எனக்கு எவ்வளவுதான் லாஸ் ஆயிருக்கு? நெட் லாஸ் கூட வச்சுக்கலாம். நெட் அப்நார்மல் லாஸ் எனக்கு எவ்வளவு ஆயிருக்கு? 5,000 ஆயிருக்கு. அதை பிஎன்எலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடணும். பிஎன்எலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடணும். வர ஆன்சர் தான் இந்த சைடு வரும். அது பிஎன்எலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும். அது இந்த 5,000 தான் பண்ணணும். சப்போஸ் இந்த 3,000 கொடுக்கல, அப்ப என்டையர் 8,000 என்ன பண்ணணும்? பிஎன்எலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடணும். என்டையர் 8,000 என்ன பண்ணணும்? என்டையர் 8,000 பிஎன்எலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடணும். இந்த இன்சூரன்ஸ் கிளைம் மட்டுமே உன்னோட சிஏ இன்டர்ல பேப்பர் நம்பர் 1ல ஒரு சாப்டரா வரும். இந்த இன்சூரன்ஸ் கிளைம் கண்டுபிடிக்கிறல, இந்த இன்சூரன்ஸ் கிளைமை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபவுண்டேஷன் வரைக்கும் உனக்கு இந்த இன்சூரன்ஸ் கிளைம் எவ்வளவுதான் கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. இன்டரை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் கிளைம் எவ்வளவு கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு டாபிக் இருக்கு. ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம் சொல்லிட்டு பேப்பர் நம்பர் 1ல இருக்கு. Now concept 10 in the books of consignor is over. In the books of consignee is ரொம்ப ஈஸி. நீ கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் படிச்சிரு, மீதி எவ்ரிதிங் will be easy for you. இப்ப என்ன பண்ணணும்? கன்சைனீஸ்க்கும் கன்சைனாரும் பாரு. கன்சைனிக்கும் கன்சைனாருக்கும் பாரு. கன்சைனி நான் ரெக்கரிங், ரெக்கரிங், கமிஷன், பேட் டெப்ட். நான் ரெக்கரிங், ரெக்கரிங், கமிஷன், bad debt if DCC is not paid. அந்த சைடு வந்தா பில்ஸ். இந்த புக்ஸ் ஆஃப் கன்சைனார்ல கேக்குறாங்க, இந்த புக்ஸ் ஆஃப் கன்சைனார்ல கேக்குறாங்க. அப்போ நான் புக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்கன்னா அது பில்ஸ் ரிசீவபிள். ஏன்னா கன்சைனாருக்கு வர வேண்டியது, அதனாலதான் அவரெல்லாம் கிரெடிட் பண்றாரு. ஓகே, இங்க பில்ஸ் பேயபிள், கன்சைனி பே பண்ணணும். பேயபிள் ஃபார் த கன்சைனி. தென் ஆன்சர் பேலன்சிங் ஃபிகர் என்ன வரும்? இது உன்னோட பேலன்சிங் ஃபிகரா வரும். இந்த இடத்துல சேல்ஸ் போட்டிருக்கியா? வெறுமே கன்சைன்மெண்ட் கொடுத்து சேல்ஸ் கொடுத்துட்ட. இப்ப இந்த சேல்ஸை பைஃபர்கேட் பண்ணி ரெண்டா போடுவேன். ஒன்னு கேஷ் சேல், பை கேஷ், ஒன்னு டெப்டாஸ், கிரெடிட் சேல்ஸ். இது கன்சைனாஸ்க்கு கன்சைனியோட புக்ல. டெப்டாஸ் ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல டெப்டாஸ் இருக்காரு. சோ அந்த டெப்டாஸ் இங்க கிரெடிட் பண்ணிட்ட டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல, இன்னொரு அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணணும். சோ 2 கன்சைனாஸ் அக்கௌண்ட்ல நீ டெபிட் பண்ணிட்ட. 2 கேஷ் ஏதாவது ரிசீவ் ஆயிருந்துச்சுன்னா, கேஷ் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் சேல்ஸ் 1 லட்சம் ரூபாய்க்கு பண்றேன். அதுல 90,000 80,000 எனக்கு வந்துருச்சு. ஓகே, 10,000 வராதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வராதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப மீதி இருக்க 10,000 தான் என்னது? என்னோட பேலன்சிங் ஃபிகர். பேலன்ஸ் கேரிட் டவுன். பேலன்ஸ் கேரிட் டவுன். ஏன் இந்த இடத்துல பேட் டெப்ட் அவன் பாண்ட் பண்ணணும்? பேட் டெப்ட் அவன் பாண்ட் பண்ணணும். இப்ப இந்த கமிஷன்ல கமிஷனு இந்த இடத்துல என்ன போட்டிருக்க? இந்த இடத்துல என்ன போட்டிருக்க? கமிஷனை டெபிட் சைட்ல போட்டிருக்க.
ஸோ கமிஷன் அக்கௌண்ட் பை கன்சைனார் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல எவ்வளவு கமிஷன் வாங்கினேன் அந்த அமௌண்ட். அதுல டிசிசி டெல்கரரி கமிஷன் இங்க நான் கொடுக்கறேன்ல, இந்த கமிஷன் கூட ஆர்டினரி கமிஷன் சம் பெர்சன்டேஜ் இருக்கு, டெல்கரரி கமிஷன் சம் பெர்சன்டேஜ் இருக்கு. அப்படின்றப்ப பேட் டெப்ட யார் தான் ஏத்துக்கணும்? கமிஷன் கன்சைனார் தான், கன்சைனி தான் ஏத்துக்கணும். ஸோ அவருக்கு நான் கமிஷன் ஒரு 5000 ரூபாய் தரணும். அதுல எனக்கு வராத இது சாரி கமிஷன் ஒரு 50,000 தரணும். அதுல எனக்கு வராத பேட் டெப்ட் எவ்வளவு இருக்கு? 10,000 இருக்கு. அப்ப அந்த 10,000 என்டையர் 10,000யும் நான் டெல்கரரி கமிஷன் கொடுத்துட்டேன். அதனால அந்த பேட் டெப்ட் 10,000 யார் தான் எடுத்துக்கணும்? கன்சைனி தான் பாத்துக்கணும். அப்ப பேலன்ஸ் 40,000 தான் என்னோட பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். என்னோட பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். பிஎன்எல் மீன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இந்த டிசிசி கொடுக்கலன்னா இந்த இடத்துல 10,000 வராது. பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்டே டெபிட் ஆகாது. ஒன்லி இன் கேஸ் ஆஃப் டிசிசி இஸ் பெய்ட், அப்பதான் என்ன வரும்? பேட் டெப்ட் வரும். டிசிசி பே பண்ணலன்னா பேட் டெப்ட் வராது. Then we move on to our last concept, that is the valuation of abnormal loss under closing stock. இது உன்னோட புக்ல சின்ன சின்ன ஸ்டெப்பா ஒவ்வொரு யூனிட்டா கொடுத்திருப்பாங்க. I am consolidate into one statement form. ஒரே ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்செப்ட் 12 is very very important. particulars, யூனிட்ஸ் and யூனிட்ஸ், பர்சன்டேஜ் அந்த இடத்துல பர்சன்டேஜ் போட்டுக்கலாம். டோட்டல் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் குட்ஸ் சென்ட் அட் இன்வாய்ஸ் பிரைஸ்ல இன்வாய்ஸ் சென்ட் பண்ணா இன்வாய்ஸ் பிரைஸ், காஸ்ட்ல சென்ட் பண்ணா காஸ்ட் பிரைஸ். இங்க 100 யூனிட்ஸ், இங்க அமௌண்ட் 1 lakh அப்படின்றது போட்டுக்கலாம். கன்சைனார்ஸோட எக்ஸ்பென்ஸை நான் இங்க ஆட் பண்ணுவேன். என்ன பண்ணணும்? கன்சைனாரோட எல்லா எக்ஸ்பென்சஸையும் நான் ஆட் பண்ணிடணும். அதுல இருந்து எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுல இருந்து லாஸ் நடந்திருக்கு. லாஸ் இன் டிரான்சிட் என்ன நடந்திருக்கு? லாஸ் இன் டிரான்சிட் நடந்திருக்கு. அப்படின்றப்ப அந்த லாஸ் இன் டிரான்சிட் நார்மல் லாஸா இருந்தா அமௌண்ட் 0. நார்மல் லாஸா இருந்தா அமௌண்ட் 0. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதான் நம்ம ஒரு சின்ன கான்செப்டா முன்னாடி பார்த்தோம். நார்மல் லாஸா இருந்தா அமௌண்ட் 0. அப்நார்மல் லாஸா இருந்துச்சு அப்படின்னா யூ ஷுட் கிராஸ் மல்டிப்ளை. Let's have a simple example. 10 unit, 100 rupees. Container has make an expenses of 10 rupees. So, container has put that 10 rupees as an expense. So, total 110. 110 expense நடந்திருக்கு. இங்க அதே 10 யூனிட். 10 யூனிட்டுக்கு 100 ரூபான்றது காஸ்ட் பிரைஸ், 10 rupeesன்றது எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு. இந்த லாஸ் இன் டிரான்சிட்ல சப்போஸ் ஒரு யூனிட் நார்மல் லாஸ் நடந்துச்சுன்னா ஒரு யூனிட் லெஸ் பண்ணி இந்த இடத்துல அமௌண்ட் எதுவும் வராது. 910 அப்படின்றது வந்துடும். அப்படி இல்லாட்டி இப்ப என்ன நடக்கல? ரெண்டுமே நடக்கலாம். நார்மல் லாஸும் நடக்கலாம், அப்நார்மலும் நடக்கலாம். நான் ஒண்ணுன்னா சொல்றேன். நார்மல் இப்ப நடந்துச்சு. இப்ப அப்நார்மல் 2 யூனிட் நடக்குது. எவ்வளவு நடக்குது? 2 யூனிட் அப்நார்மல். அப்ப 2 யூனிட் அப்நார்மல் இங்க போட்டு இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இங்க அப்நார்மல் லாஸ் 2 யூனிட்ஸ் லாஸ்ட் ஃபார் 2000 rupees அப்படின்னு அவங்க கொடுத்தோம்னா அதை நம்ம எடுத்துக்கவே கூடாது. என்ன எடுத்துக்கணும்? கிராஸ் மல்டிப்ளை எடுக்கணும். ஏன்னா we are valuing everything at a cost price. We are valuing everything at a cost. For example 10 பொருளோட விலை 110 ரூபா வருதுன்னா அப்ப 2 பொருளுக்கு எவ்வளவு வரும்? 10 பொருளுக்கு 110 ரூபா வருதுன்னா அப்ப அந்த 2 பொருளுக்கான விலை எவ்வளவு? 22. இந்த 22க்குள்ள உன்னோட பேக் எண்ட்ல லாஜிக் புரியணும் அப்படின்னா இந்த 22ல 10 rupees into 2, 1 rupee into 2. இது புரியுதா? 10 rupees into 2ன்றது இந்த காஸ்ட் பிரைஸ் பா. கன்சைனார் பண்ணார்ல ஒரு செலவு, அந்த செலவு மொத்தமா 10 ரூபா பண்ணார். எவ்வளவு யூனிட் போகுது? 10 யூனிட் போகுது. அப்ப டிவைடட் பை 10 டிவைடட் பை 10 எவ்வளவு? 1. அப்ப ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபாய் செலவு பண்ணிருக்காரு. இங்க 2 யூனிட் லாஸ் நடந்திருக்கு. சோ இன்டு 2, சோ டோட்டல் 2 rupees. இங்க எவ்வளவு? 20 rupees. 20 plus 2 22. இது பேக்ரவுண்ட் கான்செப்ட் புரியுதா? பேக்ரவுண்ட் லாஜிக் புரியுதா? இப்ப இது முடிஞ்சிருச்சு. இப்ப என்கிட்ட 8 பொருள் தான் இருக்கு. நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்? 110 minus 22 எவ்வளவு?
88 கன்சைனியோட நான் ரெக்கரிங் தான் ஆட் பண்றோம். ஏன் நான் ரெக்கரிங் ஆட் பண்றோம்? ஏன் ரெக்கரிங் ஆட் பண்ணக்கூடாதா? ஏன் நான் ரெக்கரிங் ஆட் பண்றோம்? தெரியும்னா தெரியும் சொல்லலாம், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லலாம். ஐ கேன் எக்ஸ்பிளைன். தெரியலண்ணா. ஏன்னா we should only take a direct expenses. Non-recurring expenses is a direct expenses, right? ஏன் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த பொருள் குடோன் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோமோ அதுதான் அந்த பொருளுக்கான செலவு. அதை மட்டும் தான் நம்ம யாரால ரெக்கவர் பண்ண முடியும்? ஃப்ரம் த கஸ்டமர்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணணும். The consignees non-recurring account direct expenses. If a recurring expenses னா அது திருப்பி நடக்கக்கூடிய காசு, அதை நான் ரெக்கவர் பண்ண முடியாது. Consignees non-recurring expenses தான் என்ன பண்ணணும்? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்ப அந்த குடோனுக்கு கொண்டு வர வரைக்கும் பண்ற செலவு எல்லாத்தையும் மட்டுமே தான் நான் ஆட் பண்ணணும். அப்ப நான் அதை ஆட் பண்றேன். இங்க லாஸ் இன் டிரான்சிட்டை லெஸ் பண்ணணும். இங்க நான் எழுதலன்றதுனால இது பண்ண தேவையில்ல. Consignees non-recurring expenses நான் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சைனி பண்ற non-recurring expenses அவர் ஒரு 20 ரூபாய்க்கு பண்றாருப்பா, ஆர் எல்ஸ் அவர் ஒரு 20 ரூபாய்க்கு பண்றாரு. அப்ப டோட்டல் எவ்வளோ? 108 ரூபீஸ். 8 பொருளுக்கு இந்த தேதி வரைக்கும் 108 ரூபாய் செலவாயிருக்கு, லாஸ் இன் டிரான்சிட்லாம் போக. இப்ப பொருள் குடோனுக்கு வந்துருச்சு. குடோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பொருள் எரிஞ்சு போயிடுது. அப்ப எரிஞ்சு போனா அது அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸா இருந்தா என்ன பண்ணணும்? நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? 108 into 1 divided by 8. அப்ப 108 divided by 8 எவ்வளோ? 13.5. 13.5. இந்த 13.5 எப்படி வந்துச்சு தெரியுமா? 10 rupees காஸ்ட். 10 rupees காஸ்ட். அதுல இருந்து என்ன லெஸ் பண்றேன்? 2 ரூபாய் லெஸ் பண்றேன். எவ்வளவு லெஸ் பண்றேன்? 2 ரூபாய். 2 ரூபாய் லெஸ் பண்றேன். எவ்வளவு லெஸ் பண்றேன்? ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபாய். புரியுதா? ஒரு யூனிட் தானே லாஸ் ஆச்சு, 1 ரூபாய் லெஸ் பண்றேன். அப்ப டோட்டல் 9 rupees வந்துருச்சு. இந்த 9 rupeesல இங்க எவ்வளவு செலவு நடக்குது? 20 நடக்குது. ஆனா இங்க எவ்வளவு யூனிட்டுக்கு? 8 யூனிட்டுக்கு. அப்ப 20/8 எவ்வளவு? 20/8 எவ்வளவு? 2.5. 13.5 இருக்குல்ல, இந்த 10 ரூபாப்பா. இந்த 100 rupeesல இருந்து ஒரு பொருளுக்கு 10 ரூபா இருக்கு. பிளஸ் இவர் பண்றாருல ஒரு செலவு, இந்த செலவு பண்றாருல அதுல 1 ரூபாய் இருக்கு. சோ டோட்டல் 11 ரூபாய் இருக்கு. அதுல எனக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது? இங்க எவ்வளவு லாஸ் ஆகுது? இந்த லாஸ் எல்லாம் போக எனக்கு இங்க எவ்வளவு இருக்கு? 11 ரூபாய் இருக்கு. இந்த 11 ரூபாயில இங்க இவர் எவ்வளவு செலவு பண்றாரு? 20 ரூபாய். அப்ப ஒரு யூனிட்டுக்கு 2.5. சோ டோட்டல் 13.5. 13.5 செலவு பண்றேன். இன்னும் சிம்பிளா நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து வர வேணாம் அப்படின்னா இன்னும் சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். அந்த சிம்பிளா எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றத சொல்றேன். 13.5யா? இந்த 13.5ல இந்த 88 இருக்கா? அப்ப ஒரு பொருளுக்கு எவ்வளவு? ஒரு பொருளுக்கு எவ்வளவு? 11, ரைட்? 11 கரெக்டா? அது கூட எவ்வளவு செலவு பண்றாரு? 20 rupees செலவு பண்றாரு. டோட்டல் 8 யூனிட்ஸ்க்கு. அப்ப ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு? 2.5. சோ டோட்டல் 13.5 ஒரு யூனிட்டுக்கு எனக்கு லாஸ். சோ 13.5. அப்ப 13.5 108 minus 13.5 எவ்வளவு? 94.5. 94.5. இங்க 7 யூனிட்ஸ். நார்மல் லாஸா இருந்தா இந்த இடத்துல அமௌண்ட் வராது. நம்ம அப்படியே டைரக்டா 108 கீழே இறக்கிடுவோம். டவுன் பேலன்ஸ் கேரி பிராட் டவுன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இப்ப சோல்டு நடக்குது. 5 பொருள் விற்கிறேன். அவங்க கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க 5 யூனிட்ஸ் சோல்டு ஃபார் 200
அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க. நீ இந்த வேல்யூவேஷன் கால்குலேஷன் எடுக்கும் போது 5 யூனிட்ஸ்க்கு 200 கொடுத்திருப்பாங்களே, இங்க 5 போட்டு இங்க 200 போட்டக்கூடாது, இது தப்பு. இங்க எல்லாமே we should valuing at the cost. நம்ம இங்க செல்லிங் பிரைஸே எங்கேயுமே நம்ம கொண்டு வரவே இல்லை, எல்லாத்துலயும் காஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். சோ இங்க 5 rupees, இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும்? 7 பொருளுக்கு நான் 94 ரூபா 5 காசு செலவு பண்ணியிருக்கேன்னா அப்ப 5 பொருளுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன்? அப்ப 94.5 into 5 divided by 7, 67.5. 67.5. அப்ப 67.5 தான் அதோட ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ். அதை நான் எவ்வளவுக்கு வித்திருக்கேன்? 200 ரூபாய்க்கு வித்திருக்கேன். அப்ப 67.5 minus 94.5, 67.5 minus 94.5, you will get an answer of 27. You get an answer of 27. 27 for 2 units. 2 units எனக்கு ஃபைனலா இருக்கு. இந்த 27 எப்படி தெரியுமா வந்துச்சு? The same process continues. இங்க எவ்வளவு ஆன்சர் கிடைச்சிச்சு? 94.5. இன்னும் சிம்பிளா சொல்லுங்க. இந்த 27 இன்னும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும்னா 10 ரூபா காஸ்ட், 10 ரூபா காஸ்ட். கன்சைனர் பண்ண செலவு 1 ரூபாய், கன்சைனர் பண்ண செலவு 1 ரூபாய், கன்சைனி பண்ண செலவு 2.5, கன்சைனி பண்ண செலவு 2.5, டோட்டலா எவ்வளோ? 13.5 செலவாயிருக்கு. இன்டூ 2 எவ்வளோ? 2 யூனிட், 2 யூனிட், டோட்டல் 27. பேக்ரவுண்ட் லாஜிக் பேக்ல என்ன நடக்குதுன்னு தெரியுதா? ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா. எஸ் அண்ணா. இதுதான் மெயின். கன்சைன்மெண்ட்டுக்கு இது மட்டுமே மெயின். இதுல ஒரு சின்ன எரர் நடந்தனால டோட்டல் ஆன்சர் தப்பாயிரும். இதுதான் மெயின். எங்க நான் எதை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல எந்த வேல்யூ யூஸ் பண்ணணும்ன்றதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். எங்க கிராஸ் மல்டிப்ளை வரும், எங்க கிராஸ் மல்டிப்ளை வராதுன்னு சொல்லிட்டேன். இதுல லோடு இருக்கு. இதுல என்ன அசம்ப்ஷன்? இதுல லோடு இருக்குன்னா லோடு பர் யூனிட் இன்டு யூனிட்ஸ் லாஸ்ட், நாட் யூனிட் சோல்ட், இட் இஸ் யூனிட்ஸ் லாஸ்ட். ஆர் ஃபிராக்ஷன் காஸ்ட் இன்டு டோட்டல் லோடு. பர்சன்டேஜ்ல கொடுத்திருந்தாங்கன்னா பர்சன்டேஜ் இன்டு டோட்டல் லோடு. க்ளோசிங் ஸ்டாக்குக்கு அதே மாதிரி ஸ்டாக் ரிசர்வ்க்கு லோடு கண்டுபிடிக்கும் போது லோட் பர் யூனிட் இன்டு யூனிட்ஸ் அன்சோல்ட். இந்த இடத்துல யூனிட்ஸ் லாஸ்ட், இந்த இடத்துல யூனிட்ஸ் அன்சோல்ட். சப்போஸ் இது ரொம்ப நான் ஒரு வேர்டு உங்களை ஞாபகம் வைக்க சொன்னேன், ப்ரொபோர்ஷனேட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஞாபகம் வைக்க சொன்னா அதுதான் இந்த 27,000. அதுதான் இந்த 27,000. ப்ரொபோர்ஷனேட்டா சார்ஜ் பண்ணோமா? 7 பொருளுக்கு 94 ரூபா 5 பைசா நான் செலவு பண்ணிருக்கேன்னா அப்ப 5 பொருளுக்கு எவ்வளவு நான் செலவு பண்ணிருக்கேன்? அதுதான் என்னோட ப்ரொபோர்ஷனேட் காஸ்ட். அப்ப 2 பொருளோட ப்ரொபோர்ஷனேட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு? 27 ரூபாய். அந்த 27 ரூபாயில 20 ரூபான்றது காஸ்ட் பிரைஸ், 7.5ன்றது என்னது? டைரக்ட் ப்ரொபோர்ஷனேட் எக்ஸ்பென்சஸ். அதுதானே இந்த இடத்துல பார்த்தோம். இங்க பாரு, இந்த இடத்துல பார்த்தோமா? unsold goods with the consignee is known as consignment stock and it belongs to the consignor and it's shown in the consignor's balance sheet at a cost that is original cost. Original cost எவ்வளோ? நம்மளோட கேஸ்ல 2 யூனிட்டுக்கு 20 ரூபா. ப்ரொபோர்ஷனேட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? ஒரு யூனிட்டுக்கு 3.5. so total 2 யூனிட் 7, so total 27. புரியுதா? எஸ். ஓகே வினிதா, புரிகிறதா? ஓகே we get into the footnotes. Footnotes என்ன? consignors incurred expense on to pay basis. To pay basis அப்படின்ற வார்த்தை நீ இத பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டானா it means incurred by the consignor but paid by the consignee. consignee சொல்லி அனுப்பிச்சிடுவாரு, consignor சொல்லி அனுப்பிச்சிடுவாரு, அது consignee பே பண்ணிப்பாரு. but finally it should be borne by the consignor. உன்னோட கொஸ்டின்ல லாஸ் பத்தி சைலண்டா இருக்கு, கொஸ்டின் ரிமைனிங் சைலண்ட். என்னோட அதிகமான இடத்துல இது மாதிரி யூஸ் பண்ணும் QRSA அப்படின்னா
question remaining silent, answer loss as abnormal loss. Loss as abnormal loss னு எடுத்துக்கணும். loss என்னவா loss னு எடுத்துக்கணும்? abnormal loss னு நீ எடுத்துக்கணும். Suppose in a question both normal loss and abnormal loss in transit given, first subtract abnormal loss then normal loss. இது நிறைய பேர் கான்ட்ராடிக்ட் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஃபேக்கல்டி பொறுத்து இது மாறும். ஒரு ஃபேக்கல்டி சொல்ல நார்மல் லாஸை லெஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் அப்நார்மல் லாஸை லெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. I am following abnormal loss and normal loss. உன்னோட எக்ஸாமினேஷன்ல நான் இன்னும் ஒரு பாஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணிட்டு சொல்றேன். வாட் இஸ் த இன்ஸ்டியூட் இஸ் ஃபாலோவிங் அப்படின்னு. இன்ஸ்டியூட் இதே மாதிரி ஏதாவது ஒரு சம் வச்சிருப்பாங்க. அதுல வாட் இஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா எது ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லலாம். நான் I am following in my examination also I have written first abnormal loss then a normal loss தான் நான் டிடெக்ட் பண்ணேன். But I have to teach to my students as a very correct manner. அப்ப நான் என்ன பண்றேன், ஐசிஐ இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவோட எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு வேரியஸ் இன்ஸ்டியூட்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணிட்டு என்ன ட்ரீட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அப்நார்மல் லாஸா ட்ரீட் பண்றாங்களா, ஃபர்ஸ்ட் வர லாஸ் இல்ல நார்மல் லாஸ் ரெண்டுமே கொடுத்துரும் போது எதை ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்றாங்கன்றத நான் ரெஃபர் பண்ணிட்டு I will say it in your class or I will put a voice note in our group. புரியுதா? as of now treat abnormal loss first and then normal loss. Okay, then we get it into a 7 steps. These are the 7 steps you should follow in your examination. For example, last question la prepare a consignment account along in the books of the consignor கேட்டுட்டான் அப்படினா 1 2 3 4 5. This 5 should be your working notes. This 5 should be your working notes. இந்த 5 என்னது உன்னோட working notesல இருக்கு. First வந்து goods sent on consignment accountக்கு working note. Second schedule of expenses. consignor என்னென்னலாம் செலவு பண்ணாரு, consignee என்னென்னலாம் செலவு பண்ணாரு, இத பத்தி தெரிஞ்சுக்கணும். Then எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குன்னு போடலாம். Then commission. எங்கெங்கெல்லாம் working note necessary-யோ அந்த கொஸ்டின் அப்ப நான் மென்ஷன் பண்றேன். ஒரு ஸ்மால் கொஸ்டினா இருக்கு, எக்ஸ்பென்சஸ் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, கன்சைனிக்கு ஒண்ணுதான் இருக்கு, கன்சைனருக்கு ஒண்ணுதான் இருக்குன்னா இந்த ஒர்க்கிங் நோட் தேவை கிடையாது. சேல்ஸ் வெறுமே கேஷ் சேல்ஸ் தான் இருக்கு அப்படின்னா இது தேவை கிடையாது. உன்னோட லெஜர்ல நீ என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் பிராக்கெட்ஸ்ல இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? கமிஷன் என்ன இருக்கு, உனக்கு வெறுமே ஆர்டினரி கமிஷன் ஒரே ஒரு கமிஷன் தான் இருக்கு அப்படின்னா அப்ப இந்த ஒர்க்கிங் நோட் கேன்சல் ஆயிடும். சப்போஸ் உனக்கு கேஷ் சேல் இருக்கு, கிரெடிட் சேல் இருக்கு, கமிஷன் ஆர்டினரி இருக்கு, டெல் கிரெடிட் இருக்கு, ஓவர் ரைடிங் இருக்கு, 3 கொஸ்டினுமே இருக்கு. எக்ஸ்பென்சஸ்ல கன்சைனருக்கு ஒரு 5 எக்ஸ்பென்ஸ், கன்சைனிக்கு ஒரு 6 எக்ஸ்பென்ஸ், 7 எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் அப்ளிகபிள் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் இது போட்டுக்கோ, ஆஸ் யூஷுவல் பிளான் பண்ணிக்கோ. ஸ்டெப் 5 எவ்ரி கொஸ்டின் the step 5 should be come as a working note number 1 or working note number 2. அது கொஸ்டினை பொறுத்து மாறும். ஓகே, இந்த ஸ்டெப் 5 what is a step 5? இதான் இந்த ஸ்டெப் 5. கான்செப்ட் 12 is a step 5. அந்த ஸ்டெப் 5 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த புக்ஸ் ஆஃப் கன்சைனர் கன்சைனி இது மாறும். இது வந்து கன்சைனர் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா அவங்க 4 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த 4லுமே எது கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது ஈச் அண்ட் கொஸ்டின் வந்து இது சேஞ்ச் ஆகும். ஈச் அண்ட் கொஸ்டினை பொறுத்து இது மாறும். இந்த 7 ஸ்டெப், இந்த 7 ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். சோ இத என்ன பண்ணிக்கோ, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இத என்ன பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. With this we entirely completed our consignment chapter except one topic, a very small topic, that is a cost of a invoice price. கன்சைன்மெண்ட் அட் இன்வாய்ஸ் பிரைஸ். இன்வாய்ஸ் பிரைஸ்ல பொருளை செட் பண்ணும்போது லெட்ஜர் போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஐ எம் டீச்சிங் எவ்ரிதிங் இன் a conceptual manner. கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதோட கன்சைன்மெண்ட் சாப்டர் conceptually is over. In our next class we have to do work out on our practical problems. Practical problems and illustration problems la நம்ம here and there we are going to solve for 2 or 3 questions, and in a past paper 1 or 2 questions we can going to solve. In our next class, we will directly jump into our practical problems. With this, your consignment chapter is over. If you have any doubts, you can freely ask me. Any doubts relating to the consignment chapter
ஆர் ஏதாவது பொதுவா ஏதாவது உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பத்தி தெரியணும், இல்ல எப்படி அட்டென்ட் பண்ணணும், இல்ல எனிதிங் இன் எனி சப்ஜெக்ட் இது எப்படி படிக்கணும், ஆர் எனிதிங் எது வேணா இருக்கலாம், ரிலேட்டட் டு காமர்ஸ் ஆர் ரிலேட்டட் டு சிஏ, எனிதிங் எதா இருக்கா, எனக்கு இந்த மாதிரி இது எப்படி, இது ஐடியா, இது வேற என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, இல்லை ஏதாவது கான்செப்ட்னா என்ன, இது எனக்கு புரியல அப்படின்னு எதா இருக்கா? எதா இருந்துச்சுன்னா ஃப்ரீயா என்கிட்ட கேட்கலாம். அன்மோல் அண்ட் வினிதா, எதா இருக்கா டவுட்ஸ்? இது எப்படி அட்டென்ட் பண்ணணும், இல்லை இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி அட்டென்ட் பண்ணணும், ஏதா? ஓகே, no issues. Any doubts? வேற ஏதா இருக்கா? அன்மோல், No. வினிதா, if you have a network issue, you can chat with me in the chat box. Okay, fine. There is no doubts. If you have any doubts, you can WhatsApp me. Okay. இதோட நம்ம கன்சைன்மென்ட் சாப்டர் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு கிளாஸும் முடிச்சுக்கலாம். கான்செப்ட்ஸ்லாம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் உட்காந்து போட்டு பாருங்க. பிகாஸ் டெஸ்ட் வில் பி ஆன் not 2 to 3 daysல எனக்கு டெஸ்ட் இருக்கனால ஸோ அதை போட்டு பாருங்க. டுமாரோ we can go through our consignment practical problems in institute study material. சேலார் ரிட்டர்ன் சேலார் ரிட்டர்ன்ல உங்களுக்கு சம்ஸ் கொடுத்துருப்பேன். கரெக்ட்? சம்ஸ் கொடுத்துருக்கேன் நான் சேலார் ரிட்டர்ன்ல. அந்த சேலார் ரிட்டர்ன்ல கொடுத்துருக்க சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு மீதி டைம் ஒரு 10 o'clock மேலாம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க தேவை. பிஃபோர் 10 o'clock உங்களோட எல்லா சப்ஜெக்ட் ஒர்க்கும் முடிச்சுட்டு யூ கேன் கோ ஃபார் ஸ்லீப். Then you should wake up early at 6 a.m. or 5:30 a.m. and you can start our study. Okay. With this, we can complete our task. Enjoy your day. Thank you.